ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு பேட்டை மூவி தான் ஆகிட்டு வந்திருக்கேன். பேட்டையாக இருக்கலாங்கிற மாதிரி பார்த்துடலாம். ஆகஸ்ட் 23ல் உனக்கு பேட்டைங்கிற மாதிரி நீ கமெண்ட் பண்ணி டே ஜேகே டாப்பா வச்சபடி டே ஒரு மரட்டு பாய் ரவுடி பாய் மாதிரியும் டே ஸ்டெப் பிரதராக ஜிமினா இருக்கிற மாதிரியும் நீ ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தேன். நிறைய டைம் இந்த ஸ்டோரி நீ என் சேனலில் எல்லா சேனல்லையுமே கேட்டுட்டு இருந்தேன். நீ கேட்ட இந்த ஸ்டோரி தான் உன்னோட பேட்டைக்கு நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். நீ கேட்ட மாதிரி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன்டா. நீ ஃபுல்லாக கேட்டுட்டு என்ன மாதிரி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணு, ஓகே? அப்புறம் என்கிட்ட இன்னொரு சிஸ்டர் டேட்டு 18ங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஒரு ஒன் சைட் லவ் மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மூவி நீ கேட்டிருக்க. நீ கேட்ட மூவியை நான் ரெடி பண்ணிட்டேன். அதை நீ நோட் பண்ணிக்கோ, ஓகேயாடா? அப்புறம் ஆகஸ்ட் 22ல் அச்சு உன்னோட பேட்டே நீ என்கிட்ட மூவி கேட்டிருந்த. என்னால் போட முடியல ப்ரோ, ப்ளீஸ் வெயிட் பண்ணு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வீக்கில் நீ கேட்ட ஸ்டோரியும் இன்னொரு சிஸ்டரும் நீ கேட்ட மாதிரி தான் ஸ்டோரி கேட்டிருக்காங்க. உன்னோட ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன். ப்ளீஸ் இந்த இன்னொரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, சரியா அச்சு? ஆகஸ்ட் 19ல் உன்னோட பெஸ்ட்டுக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி வில்லேஜ் லவ் ஸ்டோரி கேட்டிருக்கேன். வில்லேஜ் லவ் ஸ்டோரி கேட்ட சிஸ்டர்ஸ் அண்ட் ப்ரோ வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் கழித்து கண்டிப்பாக நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன், ஓகே? அப்புறம் என்கிட்ட ஒரு சிஸ்டர் இந்த மந்த்து தான் உன்னோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஜிமினாவை டாப்பாக வச்சபடி நீ ஒரு 1 ஷாட் கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி கேட்டிருக்க. யோமினுக்கும் நாம்ஜுனுக்கும் என்னால் மூவி போட முடியல. கண்டிப்பாக நான் யோமினுக்கும் நாம்ஜுனுக்கும் மூவி போடுறேன். அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்ட என்கிட்ட ஸ்டோரி கேட்குற எல்லா சிஸ்டர்கிட்டையுமே கேட்குறேன். குக்கு ஸ்டோரி சொல்கிற அதே ஸ்டோரியில் யூமினையும் அது ஒரு பாட்டாக கொடுக்கட்டுமா? ஏன்னா நீங்கள் கேட்குற ஸ்டோரியை அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி குக்கும் ஒரு பாட் மாதிரியும் யூமினுக்கும் ஒரு பாட் மாதிரியும் 2 பேருக்கு சேர்ந்த மாதிரியே கொஞ்சம் லென்த்தாக பெரிய ஸ்டோரியாக கொடுக்கட்டுமா? ஏன்னா நீங்கள் யூமினுக்கு நாம்ஜுனுக்கு அடிக்கடி கேட்குறீங்க. என்னால் குக்கு தான் அதிகமாக போட முடியுது, அதனால தான் இதை கேட்குறேன். உங்களுக்கு என்ன தோணுது? ஓகேக்கா, எங்களுக்கு ஒரு வீக்லியாவது இந்த மாதிரி கொடுங்க, 2 பேர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் லென்த்தாகவே கொடுங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைக்கா அந்தந்த ஸ்டோரி அப்படியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன். நான் ஜிமினா அதாவது யோமினுக்கும் நாம்ஜுனுக்கும் கண்டிப்பாக ஒரு மூவி ரெடி பண்ணி போடுவேன். கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. ஆகஸ்ட் 23ல் உன்னோட பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டாப்பா வச்சு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியும் நம்ம ஜேகே ஒரு மாஃபியா மாதிரியும் நம்ம ஜேகேக்கு பார்க்க சொல்ல கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி ஒரு மேரேஜ் அந்த லவ் ஸ்டோரி நீ கேட்டிருக்கேன். வெயிட் பண்ணி கண்டிப்பாக நான் லென்த்தாகவே ரெடி பண்ணி போடுறேன், ஓகேயாடா? ஆகஸ்ட் 18ல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரவி அப்படிங்கிற பர்சன்ட்டுக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி டாப்பா வச்சபடி ஒரு எஃப்எஃப் கேட்டிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்கடா. நீங்கள் கேட்ட எஃப்எஃப்பை நான் ஆல்ரெடி நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக ஒவ்வொரு எஃப்எஃப்பாக என் பண்ணிவிட்டு உங்கள் எஃப்எஃப் நீங்கள் கேட்ட எஃப்எஃப்பை நான் கொடுக்குறேன், லென்த்தாகவே கொடுக்குறேன், ஓகே? ஆகஸ்ட் 22ல் உங்களுக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ரூட் மாஃபியா குயின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி நீங்கள் கேட்டிருக்கீங்க. வெயிட் பண்ணுடா, கண்டிப்பாக நான் உங்களுக்காகவும் அந்த ஸ்டோரியை ரெடி பண்ணி போடுறேன். ஆகஸ்ட் 24ல் உன்னோட ஸ்பெஷல் டே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி OT7 எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபன் த்ரில் அப்புறம் லவ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி நீ ஜேகே டாப்பா வச்சபடி கேட்டிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, கண்டிப்பாக நீ கேட்ட மாதிரி அந்த ஸ்டோரியை நான் ரெடி பண்ணி போடுறேன். அப்புறம் இந்த வீக்கில் பேர்த்டே கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே, சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருந்துக்கோங்க. உங்களோட சேஃப்டியை பார்த்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டேடா. நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு பையன் இன்னும் 2-3 பசங்க கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. செம்மையாக ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த பசங்களை அடிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாரி வேகமாக அடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம டேயை புஷ் பண்ணி இழுக்கிறாரு. டேயாங்க ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்களை நம்ம டே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படியே பிடிச்சி மூவ் பண்ணவும் ஹாரி விட்ரா, அவன் மேலே நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்டணும், தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன திமிருண்டா, நான் சும்மா என் பாட்டுக்கு ஏன் ஒர்க்கை
பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் டீச் பண்ணி பேசிக்கிட்டு டர்ட்டியாக திங்கிங்களாடா பேசிகிட்டு இருப்பீங்கங்கிற மாதிரி காண்டிலே எக்கச்சக்கமாக அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா டே வேண்டாம் விட்டுருங்கிற மாதிரி அப்படியே புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி அந்த பசங்கக்கிட்ட இருந்து நம்மகிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டார். இந்த மாதிரி கூப்பிட்டு வந்தா டேயோட ஃபேஸ்லேயுமே அடிபட்டிருக்கேன். அவங்க 5 மெம்பர்ஸ் நம்மகிட்ட சிங்கிள் மேன் வர அவ்வளோ பெரிய அடித்து படுக்க வச்சிட்டாரு. இருந்தாலும் இவருக்குமே அடிபட்டிருக்கும்ல, ஃபேஸ்லலாம் அடிபட்டிருக்கு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது, ஏன் இந்த மாதிரி பண்ணுறட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸ்லலாம் ஏதோ ஆயில்மெண்ட்லாம் வச்சு அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அப்ளை பண்ணால் தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியே பிடிச்சி திட்டவும் ஏன் டயா அங்கே என்ன பிடிச்சி திட்டுற நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை மறுபடியும் உட்கார வச்சுட்டு ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. பற்றி அவன் ஃபேஸ் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இப்போ பாரு எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு பாரு, ஏன் இப்படி ஃபைட்டுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அவங்க தேவையில்லாமல் என் மதுரை வச்சு பேசினாங்க, அதனால தான் நான் அடித்தேன். நீ மட்டும் இந்த பிளேஸ்க்கு வரல, நர்ஸுக்கு அவ்வளோ வரைக்குமே நான் கில் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுனா சரி டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹாரி கொஞ்சம் கூல் படுத்துறாரு. இந்த மாதிரி கூல் படுத்துனா இப்போ ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. வந்து டேயோட ஹவுஸில் கிடையாது, அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பார். ஹாரியும் டேயும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தா ஹாரி டேயோட டேடுகிட்ட இருந்து கால் வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு உன் டேடு கால் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த மொபைலை தூக்கிட்டு வர போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா அப்படி பேசுகிற, நீ ஹவுஸுக்கு போய் 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஏதாவது முக்கியமான மூமெண்ட்டாக இருக்கும், காலை பிக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு என் டேடுக்கிட்ட பேச விருப்பம் இல்லை, காலை கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஹாரி காலை ஆன் பண்ணி விட்ருவாரு. ஆன் பண்ணி விட்டுட்டு டேட்டை கொண்டு வந்து வைக்கவும் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசுகிறாரு. இதில் நம்ம ஜிமினா டேயோட ஸ்டெப் பிரதர். இந்த மாதிரி ஜிமினா ஹயாங்னு பேசுகிறத கேட்டு இன்னும் காண்டாக்கி ஹாரியை பட்டு முறிச்சிட்டு உனக்கு எவ்வளோ நெஞ்சல்கிட்ட இருந்தால் காலை ஆன் பண்ணாட்டன்னா அட்டன் பண்ணி என்கிட்டே கொடுப்பேனுங்கிற மாதிரி கட்டுப்புள்ளியே அப்படியே ஹாரியை பட்டு முறிச்சா ப்ளீஸ்டா பேசுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டே ஏன் டேடோட மொபைல்லேருந்து எக்கடா கால் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமா நம்மகிட்ட திட்ட என்ன ஹயாங் இப்பெல்லாம் பேசுகிற, உனக்கு மட்டுமா டேடு, ஏன் டேடு தானே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதுக்கு தான் மார்னிங்கே இந்த பர்சன்ஸோட காலெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாதுங்கிறது அப்படிங்கிற மாதிரி கடுப்புலையே அப்படி மொபைலை விட்டால் ஹேண்ட்ஸாலேயே உடச்சிருவார் பிள்ளைக்கு அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணப்படி இப்போ என்ன இதுக்கு எனக்கு நீ கால் பண்ணால் அதை மட்டும் சொல்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி திட்டு வாரா. இந்த மாதிரி திட்டுனா பாட்டியா காலேஜில் தான் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கேன்னு பார்த்தா கால் பண்ணி பேசினாலும் நீ திட்டுற, நீ மோசமான ஹயாங்க இருக்க, அதான் தெரியுதுலடா, ஆனால் ரொம்ப மோசமான பேடு ஹயாங்கிட்டு பின்ன ஏன் நம்பருக்கு கால் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி திட்டுனா போப்போ உன்ட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லலான்னு ஆசையாக மார்னிங்கே கால் பண்ணேன், நீ இந்த மாதிரி கோமாட்டுறதுனால அந்த குட் நியூஸை நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாரா. குட் நியூஸா அப்படிங்கிற மாதிரி ஹாரி ரொம்ப ஷாக்கான நீ என்கிட்ட என்ன சொன்னாலும் அது எல்லாம் பேட் நியூஸ்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொல்லிட்டு காலை கட் பண்ண போனா டே குட் நியூஸுனுக்காக ஏன்டா அவசரப்பட்டு கட் பண்ணுற, ஜிமினா அது என்ன குட் நியூஸ்னு சொல்ல, அந்த ஹயாங்க என்னை திட்டாமல சொல்ல மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் டே ப்ளீஸ்டா என்னென்னு கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கேட்க முடியாதுடா, டேய் ஜிமின் வச்சுட்டலாடா அப்படிங்கிற மாதிரி திட்டு வர அந்த மாதிரி திட்டுனா பாரு மாமா அவரோட கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்காருன்னு சொல்லலான்னு உனக்கு கால் பண்ணா என்னையை வாட்டுட்டுற அப்படிங்கிற மாதிரி இப்படி காலை கட் பண்ணப்போ வர ஜிமினா இந்த மாதிரி திட்டுனா மாமாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டக்குன்ட்டு ஜிமின் இப்போ நீ என்ன சொன்னா திருப்பி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ தான் என்ன டேட்டியே நான் சொல்ல மாட்டேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டே ஹரி அவனை ஒழுங்கா சொல்லிடு, இல்லை ஹவுஸ்லேயே போய் ஜிமினாவுக்கு நிறைய அடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐயோ ஹயாங் கோவப்பட்டான் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லை ஹயாங் நீ ஏன் டென்ஷன் ஆகுற, மாமா அவரோட கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஹவுஸுக்கு வராரு, நான் அன்னைக்கு காலேஜுக்கு போகல, அதான் மாமா வராருல, நீ வேறு ஹவுஸில் இல்லைல்ல, அதை சொல்ல தான் நான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இது ஜங்குக் அவனோட கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வரானா, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதனால தான் பேரண்ட்ஸ் ஒன்று கால் பண்ணி ஹவுஸ்க்கு வர சொன்னாங்க, அவங்க கால் பண்ணால் நீ பிக் பண்ண மாட்டே, பேசவும் மாட்டே, அதான் நான் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீயுமே பிக் பண்ணதோடு என்னை திட்ட தான் செய்கிற, நீ இப்போ மாமாவை பார்க்குறதா இருந்தால் ஒழுங்கா ஹவுஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா காலை கட் பண்ணிவிட்டு ஹப்பா ஹயாங்கிட்ட எப்படியோ சொல்லி முடிச்சிட்டோண்டா, ஹயாங் கண்டிப்பாக ஜங்குக் மாமாவை பார்க்கறதுக்கு ஹவுஸ்க்கு வருவார், எப்படியோ ஃபைட் பண்ணிட்டு போன என் ஹயாங் திரும்பவும் ஏன் கூடயே இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரியும் ஜிமினா செம்ம ஹாப்பி அப்படி திரும்பினா டேயோட டேடு நோட் பண்ணிவிட்டு
ஏன் உன் பிரதர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டியா? அண்ட் டேட் சொல்கிறா அவ்வளோத்தையும் சொல்லி முடிச்சுட்டே வாரேன்ட்டானா? ஆமாம் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் என் சன் ரொம்ப டேஸுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணிவிட்டு வெளியே போனான். இது வரைக்கும் எங்கள் யார்ட்டையும் பேசலை. திரும்பி ஹவுஸ்க்கு வரான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே பார்த்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க மேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டேயோட டேட் ஆர்டர் போடுறாரு. அப்போ உங்களுக்கு ஹயாங் மேலே கோவம் இல்லையா? அவன் மேலே என்ன கோவப்பட சொல்கிற? அவன் பிஹேவியரே அந்த மாதிரி தான், ரூடாகவே நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, டேயே நான் கிட்டத்தட்ட 1 இயர்க்கு அப்புறம் திரும்ப பார்க்க போகிறேன், அதுவும் 1 நாள் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்ஸ்டா டேயை ஹவுஸ்க்கு வர வச்சதுக்கு, டேய் எங்கேருந்து நம்ம எங்கேயும் போக விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டேயோட டேடு சொன்னா, அதான் மாமா வந்துட்டார்ல, மாமா இங்கே இருக்கட்டாண்டி, டே நீ இங்கே தான் இருப்பான், மாமாவை கரெக்ட் பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஹயாங் இனி எங்கேயுமே போக மாட்டார், இங்கேயே தான் இருப்பார், நம்ம கூட தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசினா இந்த மூமெண்ட்டை பெட்ரூம்குலேருந்து வெளியே வர ஜிமினாவோட மாம், அதாவது நம்ம டேக்கு ஸ்டெப் மாம். ஜிமினா வந்து நம்ம டேயோட டேடுக்கு போட்டான பர்சன்ட் கிடையாது. நம்ம டேயோட டேடுக்கு டே மட்டும்தான் பேபி. இப்படி இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால டேக்கு இவர் ஸ்டெப் பிரதர். ஓகே, இப்போ நம்ம ஜிமினாவோட மாம் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஏன் சன்னும் டேடும் ஓவர் ஹாப்பியில் இருந்த மாதிரி தெரியுது, இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் அது டேயாக தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்னாச்சு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்குது, ஓ மாமா வரேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சேச்சே என் ஹயாங் வராமல அதான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் ஹயாங் கூட சேர்ந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் சேஞ்ச் பண்ணுவேன், நான் ஹயாங்க்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேனுங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அங்கேருந்து நேராக அவரோட ரூம்க்கு ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுறத பார்த்துட்டு, என்ன ஹயாங்க பார்க்க போறியா, அப்பட்டே எங்கே வரானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்காக இந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணால், என் சன் இந்த பிளேஸ்க்கு வர போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட மாமா பார்த்து பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 1 இயர் கழிச்சு அப்போ கோவமாக வெளியே போனவன் இப்போ ஜிமினா என்னெல்லாமோ சொல்லி வர வச்சுருக்கான், என் சன் இங்கே வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் செம்ம ஹாப்பியாகி, டே ஹவுஸே க்ளீனாக நீட்டாக வைங்க, டேயோட ரூமை க்ளீனாக வைங்க. அவன் ரூம்குள்ள என்ட்ரானதோட ரூம் டேட்டியாக இருக்கிறத பார்த்தா உங்களை மட்டும் இல்லை என்னையும் சேர்த்து பனிஷ் பண்ணுவான், எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட சன் வர அந்த மூமெண்ட்டுக்கு அவர் டேடு ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணபடி பாடி கார்ட்ஸ்க்கு மேட்ஸுக்கெலாம் ஒர்க்கு கொடுத்துட்டு இருந்தான். நம்ம ஜிமினாவோட மாமுக்கு தான் டே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நம்ம டேயோட மாம் 2 பேருமே சேர்ந்து கம்பெனி ரன் பண்ணி ரொம்ப ஹைலெட்டில் தான் இருந்திருப்பாங்க, ஹை பொசிஷனில் தான் இருந்திருப்பாங்க. ஒரு குட்டி ஆக்சிடெண்ட்டில் டேயோட மாம் டெத்தாக இருப்பாங்க. அந்த மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டோம்னா டேயை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பிடலாம், அப்புறம் நம்ம சன்னு தான் அந்த ஹோல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் ஓனராக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக திங்க் பண்ணி பிளான் பண்ணி தான் டேயோட டேடுக்கிட்ட உங்கள் சன்னை நான் என் சன் மாதிரி 10 பேர் என்னெல்லாமோ பேசி டேயோட டேடை மேரேஜே பண்ணியிருப்பாங்க. ஆனால் சும்மா வாய் வார்த்தை தான், நான் டேயை பார்த்துப்பேன்ட்டு மேரேஜ் ஆன அப்போதுலேருந்து டே கூட பயங்கர ஃபைட் பண்ணியிருப்பாங்க, டேயை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன் டேயை நிறைய டைம் டெட் ஆகிற அளவுக்கே கொண்டு போயிருப்பாங்க. எல்லா மூமெண்ட்டும் நடந்தும் டேக்கு அப்போ சைல்டுஜினுங்கிறதுனால டேடுக்கிட்ட சொல்லுவார். இருந்தாலுமே அவங்க மாமுக்கு பதிலாக இன்னும் 1% கொண்டு டேட்டை விட்டுருக்கிறதுனால அந்த மாதிரி திட்டுறான். அதாவது மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு ஏன் மாம் தான் மாம், அதர் கேர்ளெல்லாம் என்னால் மாமா சூஸ் பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஏன் மாம் என்ன இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மாம் டெத்தான பிக் இருக்கும்ல, அவங்களுக்கான பிக் அந்த டெத்தான பிளேஸில் மாட்டி வச்சுருப்பாங்களா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதுதான் என்னோட மாம், இவங்களை தவிர வேறு யாருமே என் லைஃப்பில் மாமா சூஸ் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக ஹவுஸில் ஃபைட் பண்ணியிருப்பார். அந்த சைல்டு ஏஜாக இருந்தாலுமே அவருக்கு தான் மாமை தவிர அதர் பர்சன்ட்டை தன்னோட மாமை திங்க் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. இவ்வளோ ஃபைட்டு பண்ணி அப்புறம் அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணி தனக்கு பிடிக்காமலே மேரேஜ் பண்ண மூமெண்ட், அப்புறம் டேட் வந்து நம்மளோட நல்லதுக்கு தான் மேரேஜ் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணாலுமே ஜிமினாவோட மாமுக்கு டேயை இந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும். அப்போந்தான் டேயோட டேடோட ஹோல் ப்ராப்பர்ட்டிஸ் மணி எல்லாமே ஜிமினாவுக்கு மட்டுமே போகும். ஏன்னா இப்போ எல்லாம் இருக்கிறது டேயோட நேமில். ஏன்னா அது அவங்க அவங்களாம் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெடி பண்ண கம்பெனிஸ் மணிஸ்
ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவங்க மாமோட நேம்லேருந்து டெத் ஆகிற கடைசி செகண்டில் என் டேயோட நேமுக்கு எல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிமினாவுக்குன்ட்டு சொன்னால் இப்போ அவங்க மாம் டெத் ஆனதுக்கப்புறம் நியூவாக டேயோட டேடு ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருப்பாரு. அது கொஞ்சம் குட்டி கம்பெனி தான். அந்த கம்பெனியில் தான் நம்ம ஜிமினாவுக்கு இப்போ ரைட்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஹவுஸு மட்டும் எதுக்குமே டே மட்டும்தான் ஓனர். இதில் யாருமே என்னதுன்னு அதில் உரிமை கொண்டாட முடியாது. அந்த அளவுக்கு அவங்க மாம் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அதனால செம்ம காண்டாக்கிட்டே டெத் ஆகிட்டானா எப்படியும் அந்த திங்ஸ் மட்டுமே கரெக்டாக ஜிமினா கிட்ட வந்துருன்ட்டு டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அப்படியே பெட்ரூம்குள்ளே போயிட்டு அந்த நான் ஸ்டெப் மாம்னே சொல்கிறேன். ஸ்டெப் மாம் அவங்க பிரதருக்கு கால் பண்ணி டே ப்ராப்ளம் திரும்பவும் ஹவுஸ்க்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சிஸ்டர் உளறிட்டு இருக்க, ப்ராப்ளம் ஹவுஸ்க்கு வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாண்டா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபைட்டில் ஹவுஸை விட்டு வெளியே போனாம்ல, அவன் திரும்பவும் ஹவுஸ்க்குள்ளே வரான். அது மட்டும் இல்லை அவனோட கேரக்டர் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குன்னு என்னோட பாடி கார்டு சொன்னான். என்ன டயாங் ஹவுஸுக்கு வரானா அப்படிங்கிற மாதிரி அவரோட பிரதர் அதை கேட்டு ஷாக் ஆனா, ரொம்ப ஷாக் ஆகாத, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அவன் இந்த பிளேஸ்லேருந்து மொத்தமாக இந்த பிளேஸை விட்டே போக வைக்கணும். அவன் இங்கே வரக்கூடாது. அவன் டெத் ஆக வைக்கிறதுக்கு எதாவது ஒர்க் பண்ணனா அடையின்னு ஒர்க் பண்ணாமல் இருக்கிறேன். இங்கே பாருடா, எனக்கு ஹெல்ப் பண்ண நீ பக்கத்தில் வேணும். முதல்ல நம்ம பிளேஸ்க்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி ஏதாவது ஒர்க்கு சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருப்பான். அந்த பிளேஸில் தான் இருந்துகிட்ருப்பான். இந்த மாதிரிட்டே திரும்பவும் அவனோட ஹவுஸ்க்கு வரானுங்கிறத கேட்டுட்டு அவனுக்கு ஒரு வில்லத்தனமான ஒரு ஸ்மைல் வேறு வருது. ஓ பேபி, திரும்பவும் ஹவுஸ்க்கு வரியா? என் மூலியமாக தானே அன்றைக்கி ஃபைட்டை பண்ணிவிட்டு ஹவுஸை விட்டு வெளியே போனேன். டேடு வேண்டாம், ப்ராப்பர்ட்டி வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டு. ஐயோ பேபி ஹவுஸுக்கு வருதா? நீ ஹவுஸ்க்கு வந்துட்டா நானும் ஹவுஸ்க்கு வராமல் இருப்பேனா அப்படிங்கிற மாரி அந்த பசங்க அங்கேருந்து கிளம்புறான். இந்த மாரி கிளம்புனோம் நம்மகிட்டே நம்ம ஜங்குக்கை பார்க்கறதுக்கு ஹாரியோட அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து அவரோட ஹவுஸ்க்கு வந்துட்டு இருந்தா, நம்ம ஜங்குக்கு இப்போது ஏர்ப்ளைனில் அவரோட கண்ட்ரிலேருந்து நம்ம டேயோட கண்ட்ரிக்கு வந்துட்டுருப்பாரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தோம். டேயோட பிக் அவரோட வேலட்டில் இருக்கும். அதை பார்த்துட்டு டேயாங் நான் உன்னை பார்க்கறதுக்கு உன்னை மீட் பண்ணேன், உன் பிளேஸ்க்கே வரேனுங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியாகி டேயோட சைல்ட்ஹுட் பிக்கில் ஒரு பிக் வச்சுருப்பாரு. அதுக்கு கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே கரெக்டாக கொரியாவில் இறங்குவாரா அந்த மாதிரி இறங்குனோம். இப்போ நம்ம டேயும் ஹாரியும் நம்ம ஜங்குக்கு எந்த பிளேஸ் வழியாக டேயோட ஹவுஸ்க்கு வருவாங்களோ அதே ரோட்டில் தான் நம்ம ஜங்குக்கு ஏதோ கிஃப்ட் வாங்குறேன்னு சொல்லிக்கிட்டு டேயும் ஹாரியும் வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தா அதே பிளேஸில் நம்ம ஜங்குக்கூட டேடு டேக்காக நிறைய திங்ஸஸ் வாங்கணுங்கிற மாதிரி சொல்லவும் அதே ஷாப்பிங் பண்ணதுக்கு ஒரு மாலுக்குள்ளே போகிறாங்க. 2 பேருமே ஒரே மாலுக்குள்ளே தான் என்ட்ராகிறாங்க. ஆனால் ஒருத்தர் பார்த்துக்கல. இந்த மாதிரி பார்த்துக்காம இருந்தோம். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராகவர் டேயை பார்த்துருவாரு. டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பாட்டு அடுத்த செகண்ட் அதுதான் டே தன்னோட டேங்கிறத கண்டுபிடிச்சிட்டு டே கிட்ட பேசலான்னுங்கிற மாதிரி நேராக டேடுக்கிட்ட நீங்கள் இங்கே இருங்க இப்போ வந்துடுதுங்கிற மாதிரி நம்ம டே ஜங்குக்கோட பேரண்ட்ஸோட ஒரு ஷாப்பில் இருப்பாங்களா, அந்த ஷாப்பை கிராஸ் பண்ணி ஹாரிக்கிட்ட பேசிக்கிட்டே போகிற நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேயை ஃபாலோ பண்ணப்படி நம்ம ஜங்குக்கு வந்தால் டேக்கு முன்னாடி ஒரு பர்சன்ட் என்ட்ராகி டேட்டா ப்ராப்ளம் பண்ணியிருப்பான். அவன் திரும்பவும் டே முன்னாடி நின்றுட்டு என்னடா அவனோட மாம் தான் டெட் ஆகிட்டாங்களே, அதை சொன்னால் அடிப்பியாடா? உண்மையிலே உன்னோட மாம் டெட் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி சும்மா போட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி நம்மகிட்டே ஹாப்பியாக இருக்கிறவரை கடுப்பேட்ட வந்துருப்பான். போன டைம் அடி வாங்கினது போட்டதுன்னு திரும்பவும் ரொம்ப நம்மகிட்ட ஹேட் ஆகிற அளவுக்கு பேச ஹேண்ட்ஸில் வச்சுருக்க திங்ஸை ஹாரிகிட்ட கொடுத்துட்டு போனால் போட்டு 2 பஞ்சை கொடுத்து உன்னை அப்படியே விட்டுட்டு போன பற்றியாடா, ஏன் தப்புடா, 1 மந்த் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு பண்ணுறேன் பாருங்கிற மாதிரி பயங்கரமாக அடிச்சிருவார். அந்த வாலில் லாக் பண்ணபடி எப்போ பார்த்தாலும் என் மாம் டெத்தான விஷயத்தை ஏன்டா சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா என் மாம் என்னை விட்டு போயிட்டாங்கன்ட்டு, அதை சொல்லி என்கிட்ட டெய்லி அடி வாங்கணுமா நீ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அந்த வாலில் லாக் பண்ணபடி பஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சாட்லி இதேமாரி தான் ஜங்குக்கு இந்த கண்ட்ரியை விட்டு அதர் கண்ட்ரிக்கு போயிருப்பார். அதுக்கு முன்னாடிட்டே ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப க்யூட்டாக, ரொம்பவே ஒரு ஏஞ்சல் மாதிரியாக நடந்துப்பார். யாரையும் திட்ட மாட்டார், திட்டுனா அழுதுருவார். அவ்வளோ இன்னசென்ட்டாக அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருந்துட்டு ஒன் டே இந்த மாதிரி ஸ்கூல் முடிஞ்சு
ஹவுஸ்க்கு வந்துட்டுருக்க சொல்ல ஏதோ ஒரு பையன் புள்ளி பண்ணானுங்கிற ஒரு கோவத்தில் அந்த பையனை நம்மகிட்டே அடிச்சிருப்பாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக்காக இருப்பார். அவ்வளோ இன்னசென்ட்டாக ஏஞ்சல் மாதிரி இருந்துட்டு அப்படி டெவில் மாதிரி அவ்வளோ வெறி அடிக்கிறத பார்த்துட்டு அந்த சைல்டு ஏஜ்லேயே ஃபைட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பாரு. அப்புறம் டே கிட்ட கொஞ்சம் பேசாமலே டே விட்டு லைட்டாக மூவ் ஆன் ஆகியிருப்பாரு. அப்போ தான் அண்டர் கண்டில் ஜங்குக்கோட மாம் இந்த பிளேஸ்க்கு வாங்க, இங்கே உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேட் அங்கே கிளம்பி போயிடுவாங்க. ஜங்குக்கும் இங்கேருந்து டேயை விட்டு பிரிஞ்சு போயிருப்பார். அந்த சைல்டு ஏஜில் டே அப்படி ஃபைட் பண்ணதுக்கே டேயை விட்டு லைட்டாக மூவ் ஆனவர் டே இப்போ சேஞ்ச் ஆகிருப்பான், டே இப்போ வேற மாதிரி இருப்பான், அப்படி இருப்பான் அப்படிங்கிறப்பான்ட்டு டேயை பற்றி திங்க் பண்ணிட்டு வந்த ஜங்குக் அப்படி ஃபைட் பண்ணுறது சைல்டில் பார்த்துட்டு ஃப்யூச்சர்லேயும் பார்க்குறமேங்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்தா டே விட்டுடா விட்டாமல் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி டே எப்படி சொல்லிட்டான். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அந்த பையனை அப்படியே புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு நானே மாமாவை பார்க்க போகிறேன் ஹாப்பியில் போனால் கடுப்பேட்டுறான் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே நேராக வாடா அந்த கிஃப்ட்டை கொண்டு போவோனுங்கிற மாதிரி டே அங்கேருந்து போனா டே பார்க்க ஹாப்பியாக வந்து நம்ம ஜங்குக் இவன் இன்னும் சேஞ்சே ஆகலை. இந்த கேரக்டரை பார்த்துட்டு இந்த கண்ட்ரியை விட்டு என் டேடு கூட போனேன், டே இன்னுமே மாறலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பார்க்க வந்த நம்ம ஜங்குக் அப்படியே டேயை பார்க்காத மாதிரியே அவரோட டேடுக்கிட்ட வந்து நின்றுவார். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ டேயோட ஹவுஸை காட்டுனா ஃபர்ஸ்ட்டில் நம்ம டேயோட ஹவுஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. டே என்ட்ரான அடுத்த செகண்டே வேகமாக போய் நம்ம ஜிமினா டேயை ஹேக் பண்ணிவிட்டு ஹயாங் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. நம்ம டேயோட ஜிமினாவுக்கு 2 ஏஜ் கம்மி. இந்த மாதிரி ஹேக் பண்ணால் நம்மட்டே காண்டகி தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை பிடிச்சி தள்ளி விட்றாரு. இந்த மாதிரி தள்ளி விட்டான். அதே ஹவுஸில் சுகா இருக்கிறத பார்த்துட்டு ஏன்ட்ட யாங்க அவனை பிடிச்சி தள்ளி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே நீ எப்பண்டா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். நம்ம சுகா டே ஹாரி 3 பேருமே சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம டேயோட ஃப்ரெண்ட் சுகா. இந்த மாதிரி சுகா உள்ளே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நீ எப்பண்டா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை நீ ஃபைட்டெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஹவுஸ்க்கு வரேன்னு சொன்னாங்க, அதான் சரி உன்னை கொஞ்சம் வெல்கம் பண்ணலாமே நாங்கள் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வெல்கம் பண்ண வந்தியா? டே ஹாரி நம்ம 2 பேர் தானே கால் பேசணும், இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஹாரி கிட்ட கேட்கவும் அது எனக்கும் சரியாக தெரிலட்டே, நான் கூட அவங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி பாட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சுகா கொஞ்சம் வெயிட் பண்ணி என் திங்ஸஸ் எல்லாத்தையும் நான் ரூமில் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நாங்களும் வரோங்கிற மாதிரி ஹாரி சுகா 2 பேருமே டே கூட சேர்ந்து டேயோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணணும்ல, அதுக்காக போகிறாங்க. இந்த மாதிரி போனோம். இப்போ கரெக்டாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சுகாவும் ஹாரி அந்த ரூமை விட்டு வெளியே வந்தோம். நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு வர டைம் 2 o'clock போல் ஜங்குக்கு வருவாருன்னு தெரிஞ்சு ஜங்குக்கு எந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மிரர் முன்னாடி நின்றுட்டு அதை போடவா அதை போடவாங்கிற மாரி அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் கஷ்டப்பட்டு சுகாவும் ஹாரியும் அப்படி கபோர்டில் அடுக்குனா இவர் எல்லாத்தையும் தூக்கி பெட்டில் வீசுறாரு. இந்த மாதிரி வீசிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டை டோருக்கு வெளியே ஜிமினா நோட் பண்ணிவிட்டு பாவம் என் பிரதரோட ஃப்ரெண்ட்ஸு கஷ்டப்பட்டு அடுக்கி வச்சாங்க, என்னம்மா கலைச்சி போடுறாரு, ஏன் கலைச்சி போடுறாரு, மாமாவை பார்க்க தானே, மாமாவை பார்த்தோன்னே ஏன் ஹயாங் ஹாப்பி ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்தோன்னே டே ஹாப்பி ஆயிடுவான், அப்புறம் அவனுக்குள்ளே இருக்க இந்த கோவம்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி டோருக்கு வெளியே நின்றுட்டு ரெடி ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி நோட் பண்ணால் எல்லா ட்ரெஸ்ஸையும் கலைச்சி போட்டுட்டு அப்படியே பெட்டில் டயர்டில் உட்காந்துருக்காரு. என்னடா எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் நமக்கு சூட் ஆக மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நோட் பண்ணிகிட்டே இருந்தா கார் வர்ற அந்த சவுண்டை கேட்டுட்டு ஐயோ மாமே வந்துட்டா அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு மிரர் முன்னாடி நின்றுலாம் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு ஹேரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு சரி போவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வெளியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுவாரா. இப்படி டோரை ஓப்பன் பண்ணால் டேக்கு முன்னாடி நம்ம ஜிமினாவோட அங்கிள் தான் நிற்கிறாரு, அதாவது ஸ்டெப் மாமோட பிரதர். நான் அங்கிள் சொல்கிறேன். இப்படி அங்கிள் வந்து நிற்கிறத பார்த்துட்டு டே ஷாக் ஆகி அவரை நோட் பண்ணால் வாவ் பேபி பார்க்க லுக்கில் கொஞ்சம் ரூடாக அப்போ இருந்த டேக்கும் இப்போ இருக்கிற டேக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. என் சிஸ்டர் சொன்னால் நீ நிறைய சேஞ்ச் ஆகிட்டியாமே, பார்க்க சொல்லியே தெரியுது நிறையவே சேஞ்ச் ஆயிருக்க, அது மட்டும் இல்லை டே இப்போ நீ ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கிறீ அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸை கப் பண்ணுற மாதிரி வருவானா, அந்த மாதிரி வந்தா அந்த ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு தேவையில்லாமல் டர்ட்டி பிடிச்ச ஃபேன்ஸை வச்சு டச் பண்ணுற வேலை வச்சுக்கிட்ட
வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே அங்கே இருந்து கீழே வேகமாக இறங்குவாரா. போடா போ, எவ்வளோ வேகமாக வேணாலும் போ, உண்மையிலே நீ அப்பா பாட்டதை விட இப்போன்னா செம்மையாக இருக்கிற, இங்கே வந்துட்டல்ல, இனி பாரு அப்போ எப்படி உன்னை டார்ச்சர் பண்ணணும் அதே மாரி இப்போவும் டார்ச்சர் பண்ணுவேன், என்னை தவிர நீ எங்கேயும் போய்க்கிட மாட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் வந்துட்டே மேலே வேற ஏதோ ஃபீலிங்ஸ் வச்சுருப்பாரு உங்களுக்கு. டேயை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க ஸ்டெப் மாம் கூட சேர்ந்து. அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு போகிற டேயை நோட் பண்ணிவிட்டு பா பேபி உண்மையிலேயே செம்ம ஹாட்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சிஸ்டர்கிட்ட பேசுறதுக்கு கரெக்டாக அந்த ரூம்குள்ள என்ட்ரானா. இப்போ கீழே கரெக்டாக நம்ம டே வந்து நின்னா நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸு அப்புறம் நம்ம ஜொங்குக்கு எல்லாருமே உள்ள என்ட்ராகிறத பார்த்துட்டு டே வேகமாக போய் ஜொங்குக்கோட டேடை ஹக் பண்ணிவிட்டு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஹக் பண்ணி சிரிக்கிறாரு. என்ன டேயோட மாம் நம்ம ஜொங்குக்கோட டேடோட சிஸ்டர் இந்த மாதிரி ஹக் பண்ணுறத பார்த்துட்டு டேயோட ஜொங்குக்கோட டேடுக்கு ரொம்ப ஹாப்பி. டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி எப்படி இருக்கட்டே உன்னை எவ்வளோ இயர்ஸாக நான் மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா, கால் பண்ணால் ஏன்டா பிக் பண்ணாமலே இருந்தேனுங்கிற மாதிரி ஹக் பண்ணபடி பேசுனா. இதை ஜொங்குக்கோட மாமும் ஜொங்குக்கும் நோட் பண்ணேன். ஜொங்குக்கு வந்துட்டு பெருசாலாம் கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் வந்ததோட வந்து ஒட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி இப்படி வர ஜொங்குக்கோட மாம் திட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஜொங்குக்கோட மாமுக்கு டேயோட மாமையும் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரூடாக ரகண்டாக டேயோட மாமாவே பேசுவாங்க. அதே கேரக்டரில் இப்போ நம்ம டே இருக்கிறாரு. டேயோட மாமா பிடிக்காதனால டேயும் பிடிக்காது. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கோட மாம் கொஞ்சம் கோவமாக அங்கேருந்து போவாங்களா. இந்த மாதிரி போனால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி எல்லாருமே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம டே முழுக்க ஜங்குக்கு ரசித்தபடியே உட்காந்துருக்காரு. மாமே என்ன நம்மக்கிட்ட வந்த நேரத்துலேருந்து பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜங்குக்கிட்ட இவர் பேசலை, ஆனால் அவர் பேசலைங்கிற மாதிரி இவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஜிமினா அப்படிலாம் இல்லை, நம்ம ஜொங்குக்கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காரு. அதற்கெண்டில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, இங்கே எடுக்க வந்துருக்கணுங்கிற மாதிரி 1 by 1 பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்க சொல்ல, நான் பேசலாம்னு நினச்சா இவன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காண்டுலேயே நம்மகிட்டே நோட் பண்ணிக்கிட்டே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி எல்லாருமே அவங்கவுங்க பெட்ரூமில் ஸ்லீப் பண்ண போனால் இப்போ நம்ம டேனா அவரோட பெட்ரூமில் இருந்து நம்ம ஜொங்குக்கிட்ட பேசலான்னுங்கிற மாதிரி ஜொங்குக்கோட ரூமுக்கு போவாரா. அந்த மாதிரி போனால் நம்ம ஜிமினா நம்ம ஜொங்குக்கிட்ட சிரித்து பேசுகிறாரு. இந்த மாதிரி ஜிமினா பயங்கரமாக சிரிக்கிறத பார்த்துட்டு எங்கடா இருந்து இந்த ஜிமினா சிரிக்கிறானுங்கிற மாதிரி அவரோட ரூம் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்ம ஜொங்குக்கும் நம்ம ஜிமினாவும் அவங்க ஜிமினாவோட பெட்டில் உட்காந்து போய்ட்டு நம்ம ஜொங்குக்கு வந்து அதர் கண்ட்ரியில் நான் இப்படிலாம் படித்தேன், எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டோரி மெமரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஜிமினாட்ட சொல்கிறதுக்கு இந்த பிளேஸில் என் ஹயாங் மட்டும் இருந்தானா என்ன பண்ணுவான்னு தெரியுமாங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்ம டே வச்சு பேசிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி மாட்டி பேசிட்டு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க சொல்ல டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்த நேரத்துலேருந்து நம்ம டே கிட்ட நம்ம ஜொங்குக்கு பேசியிருக்கவே மாட்டார். அந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமினா கூட நல்லா க்ளோஸாக பேசுகிறாரு, எதுக்கு நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு பார்க்க போன நம்ம டே ரொம்ப அப்செட்டாக அப்படியே நேராக போய் நம்ம ஜொங்குக்கு ஒரு கிஃப்ட் வேறு வாங்கி வச்சுருப்பாரு. அதை அப்படியே அந்த ரேக்கரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சேடாக அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி பெட்டில் உட்காந்துருந்தா ஒரு 1/2 hour ஆச்சு. 1/2 hour கழிச்சு சரி ஜிமின் எனக்கு டைம் ஆச்சு, நான் என் ரூமுக்கு போகிறேன் ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரோட ரூமை கிராஸ் பண்ணிவிட்டு டேயோட ரூமை கிராஸ் பண்ணி தான் ஜொங்குக்கூட ரூமுக்கு போனோம். இந்த மாதிரி டேயோட ரூமை கிராஸ் பண்ண சொல்லி டேயோட ரூம் டோர் ஓப்பனில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ரூம் டோரை புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ரொம்ப டிப்ரெஷனில் நம்ம டே அப்படியே ஸ்லீப் பண்ணிட்டாரு பெட்டில். இந்த மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட க்ளோஸ் ஆகுறாரு. க்ளோஸாக வந்துட்டு டே பக்கத்தில் லேம்ப் இருக்கும்ல லைட், அதை அணைக்கிறாரு. அணைச்சிட்டு டேக்கு மேலே லைட்டாக பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேயை பார்த்துட்டு அப்படியே எதுவுமே பேசாமல் டே எழுப்பாமலேயே நேராக அவரோட ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேயே நம்ம டே வந்து ஜாலியாக ஹாரி கூட சேர்ந்து காலேஜுக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி காலேஜுக்கு போனோம். நம்ம ஜொங்குக்கும் நம்ம ஜிமினாவுமே காலேஜுக்கு போகிறாங்க. நம்ம ஜிமினா தான் நம்ம ஜொங்குக்கு கூட்டிகிட்டு வராரு. அந்த கண்ட்ரியில் ஸ்டடியை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு இங்கே வந்து ஸ்டடி என் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு ரீசன் ஜொங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு டேடு டிசைட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துருப்பாரு.
இந்த மாதிரி இங்கே வந்து டேயோட காலேஜ்லேயே நம்ம ஜங்குக்கு ஒரு ஜாயின்ட் ஆனோம். எங்கள் காலேஜில் தான் நம்ம டே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரேக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. போதா குறைக்க அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிவிட்டு ஒரு ரூடாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், நார்மல் பர்சன்ட்டாக இல்லாமல் ரொம்ப ரூடாக இருக்கிற ஒரு கேரக்டர், எல்லாருக்கிட்டையும் ஃபைட்டுக்கு பிறகு இந்த கேரக்டரை நம்ம ஜங்குக்குள்ளே என்ட்ராக சொல்லி பார்க்குறாரு. என் ஹயாங்க்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. மாமா பக்கத்தில் இருக்க சொல்ல தான் இந்த மாதிரி கண்ட மெடிக்க சண்டை போடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணிவிட்டு வேகமாக டேக்கிட்ட வந்துட்டு, ஏன் ஹயாங் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன திமிருடா, ஹயாங்னு சொல்லாதன்னு சொன்னோம்லாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே நம்ம ஜிமினாவை அடிக்க போனோம். நம்ம ஜங்குக் டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. எதுக்காக இப்போ நீ அவனை அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனை அடிக்க போனால் உனக்கு என்னடா செய்யுது அப்படிங்கிற மாதிரி டே வந்து காண்டாயிட்டாரு. ஏன்னா நம்ம ஜிமினாவும் ஜங்குக்கு நைட்டு பேசியிருப்பார்ல, அந்த மொமெண்ட்டில் ஒரு ஜெலஸில் ஒரு பொசசிவில் நம்ம ஜங்குக்கிட்டே இப்போ வெயிட்டுக்கு போகிறாரு. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு என்ன டேயாங் என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இதுக்கு மேலேயும் பேசுகிறேன் மண்டல ஹேண்ட்ஸ் எடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு நேராக அங்கேருந்து போகவும், ஹயாங்க்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி டேயே நோட் பண்ண. நான் டேக்கி ஜங்குக்குன்னா எவ்வளோ பிடிக்குங்கிறது ஜிமினாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போகிறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆனா. ஜங்குக்குமே டே இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ரொம்ப கோவம் வருது. திமிரு பிடிச்சவன், அப்போ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தாண்டா இப்பவும் இருக்கிற. உன் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாண்டா நான் அதர் கண்ட்ரிக்கே போனேன். திரும்பவும் என் டேடி இந்த பிளேஸ்க்கு கூட்டு வந்துருக்காருல, அவரை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே திட்டிட்டு அங்கேருந்து வேகமாக போகிறாரு. என்ன 2 பேரும் ஒவ்வொரு பக்கமாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு மாற கோவமாக போகிற டேயும் இங்கிட்டு மாற கோவமாக போகிற ஜங்குக்கையும் நடுவு சென்டரில் நம்ம ஜிமினா நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ கிளாஸில் ஜங்குக்கும் டேயும் ஒரே கிளாஸில் தான் இருக்கிறாங்க. கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, கிளாஸும் அட்டன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி அட்டன் ஆகிட்டு இருந்தேன். ஹாரியும் சுகாவுன்னா ஏன்டா நீ இந்த மாதிரி ஃபைட் பண்ண, எதுக்குடா இந்த மாதிரி ஃபைட் பண்ணணுங்கிற மாதிரி என்னெல்லாமோ நிறைய கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டேன். ஜிமினா கூட நேற்று ஜங்கு க்ளோஸாக பேசியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எனக்கு டென்ஷனாக இருக்குது. நான் இவனுக்காண்டி இவ்வளோ இயர்ஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா அவன் இந்த ஜிமினா கிட்டே பேசிகிட்டு இருக்கான். நேற்று முழுக்க என்கிட்ட வந்து டேயாங் நீ எப்படி இருக்க, நான் உன்னை மிஸ் பண்ணேன், அட்லீஸ்ட் டே அப்படின்னு அப்படின்னு கூட என்னை கூப்பிடல தெரியுமா. நான் அவனுக்காக தான் அந்த ஹவுஸ்க்கே போனேன். இப்போ ஏன்டா அந்த ஹவுஸ்க்கு போனேங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காண்டிலே நம்மகிட்ட திட்டிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு சரி சரி விட்றா டென்ஷன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஹாரியும் பேசினோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஃபோர்த்ஸ் ரூமில் தான். ஃபோர்த்ஸ் ரூமில் நம்ம டே மற்ற பாய்ஸஸ் கூட சேர்ந்து ஃபோர்த்ஸ் ரூமில் வந்து சும்மா ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுருந்தேன். அதே பிளேஸில் தான் நம்ம ஜங்குக்கும் ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. இப்படி ப்ளே பண்ணி விளையாண்டாலுமே அதே பிளேஸில் டேயோட மாம் டெத்தான மூமெண்ட்டை வச்சு சொல்லி ஜிமினாவோட மாமியை வச்சு பேசுகிறதெல்லாம் கேட்டு ஏன் ஃபேமிலி மேட்டரை வச்சு நீங்கள் ஏன்டா பேசுகிறீங்கிற மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த இடத்துலையும் ஃபைட் பண்ணுறாரு, அடிச்சிருந்தாரு. அந்த பர்சனோட ஃபேஸில் பிளட் வர அளவுக்கு அடிச்சிருவார். நம்மகிட்ட இந்த மாதிரி பண்ணுறத பார்த்துட்டு ஜங்கு கோவமாகிட்டே அப்படியே அந்த பர்சன்ட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணுறாரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கிட்டு ஒரு பர்சன் டெட் ஆகிற அளவுக்கு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோமாட்டிட்டுனா அப்படி தாண்டா அடிப்பேன், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே ஃபைட்டுக்கு போனால் ஜங்கு காண்டாகி டேயை ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீ வர வர மொட்டை எப்படி இருந்தியோ அந்த மாதிரி தான் இருக்க, நீ இன்னும் சேஞ்சே ஆகலை, நீ கூட ஏஜ் ஆயிடுச்சு சேஞ்ச் ஆகிருப்பேன்னு நினச்சேன், ஆனால் அந்த பிஹேவியர் இன்னும் உன்னை விட்டு போகலட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜங்கு கோமா போனால் ஏண்டா அவ்வளோ பேருக்கு என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது, எல்லோரும் ஏன்டா என்கிட்டே ஃபைட்டுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் திங்க் பண்ணாலும் ஜங்குக்கு தானே ஸ்லாப் பண்ணாருங்கிறதுனால அதை ஃப்ரீ பண்ணி விட்ருவாரு. இப்படி ஃப்ரீ பண்ணி விட்டோம். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் இப்போ கிளப்பில் தான் நம்ம சுகாவும் ஹாரி டைம் 3 பேருமே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணால் உனக்குன்னு டைம் பைத்தியம் முடிச்சிருச்சா, ஓ மாமாவை நீ எவ்வளோ சின்சியராக லவ் பண்ண, ஓ மாமனை இப்போ உன்னோட ஹவுஸ்க்கு வந்துருக்கான், அவன்கிட்ட போய் லவ்வை சொல்லி அவன் லவ்வாக்கு அக்செப்ட் பண்ணிப்பேன்னு பார்த்தா ஜங்குக்கிட்டேயே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் திட்டுனா என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் என்ன வேணும்னாடா அவனை அடித்தேன், ஜங்குக்கிட்டே நான் ஃபைட்டுக்கு போனேன், என் மாமாங்கிட்டே ஃபைட்டுக்கு போனேன், அவங்ககிட்ட ஃபைட்டுக்கு போனேன், இவன் கோவமாக வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போம். ஏன்னா அந்த பிளேஸில் ஃபைட் பண்ணுறது நானும் ஹாரியோ இல்லை, நீ தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க, அதனால தான் கோபத்தில் உன்னை வந்து திட்டுனா நீ அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட போய் பேசவே இல்லையே, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ முதல்ல நீ ஜங்குக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ட்ரை பண்ணு, உன் லவ்வை அவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணு, அப்புறம் லவ்வை கூட சொல்லாமல் மாமா என்னை விட்டு போயிட்டான்னு மறுபடியும் கட்ரி அழாட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன
என்னடா சொல்கிறீங்க இப்படி அப்படிங்கிற மாரிட்டே நோட் பண்ணா, ஆமாம் முதல்ல உன் மாமாங்கிட்ட உன்னோட லவ்வை சொல்லு அப்படிங்கிற மாரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட நேராக அவரோட ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாரி என்ட்ரானா ட்ரிங்க் பண்ணபடி தான் நம்மகிட்ட உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. ஹாலில் தான் ஜிமினாவோட அங்கிள் உட்காண்ட்ருக்காரு. இந்த மாரிட்ட என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு, என்ன பேபி நைட்டு முழுக்க கிளப்பில் நல்லா என்ஜாய் பண்ண பிள்ளைக்கு சொல்லியிருந்தா நானும் உன் கூடயே வந்து என்ஜாய் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாரி சொல்லவும், உன்னை கூட்டு போகிறதுக்கு நீ என்ன என்னோட பாடி கார்டாடா அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. பாடி கார்டெலாம் இல்லை பேபி உன்னோட ஹஸ்பண்டில் அப்படிங்கிற மாரி சொல்லவும், யாருக்குடா ஹஸ்பண்டுங்கிற மாரி பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஸை தூக்கி கரெக்டாக அந்த அங்கிள் அடிக்க போவார். அந்த மாதிரி அடிக்க போனோம். அதை கரெக்டாக அந்த அங்கிள் பிடிச்சிட்டு, தியா நீ இன்னும் என்னை விட சைல்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு அப்போ இருந்த அதே டே தான், என்னோட சைல்டு டே தான். என்ன நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி திங்ஸ் எடுத்து அடிக்கிற? உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தானே இப்போ வரைக்கும் நான் யாரையும் டேட் பண்ணல, மேரேஜ் பண்ணிக்கல. உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன இந்த மாதிரி லேட் டேட்டில் இப்படி சிங்கிளாக வர அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே டேக்கிட்ட வேண்டாம். டேக்கு ஒரு மாதிரி பாடி சிவரிங் ஆகிட்டு இருந்தாலுமே அங்கிளை பார்த்தா காண்டில் இன்னொரு திங்ஸ் எடுத்து அடிக்க போவார். இந்த மாதிரி அடிக்க போனால் ஏன்டே இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அந்த திங்ஸையும் பிடுங்கவும் அங்கிளை பிடிச்சி நம்மகிட்ட தள்ளி விட்டுட்டு நேராக அவரோட ரூமுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். டேயோட ரூமில் தான் நம்ம ஜொங்குக்கு இருந்திருப்பார். இன்னும் டே ஹவுஸ்க்கு வரல. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இவன் எங்கே போனான்னு தெரியலையேங்கிற மாதிரி டேயோட ரூம்குள்ளே இருந்துட்டு அப்படியே வெளியே வருவாரா. இந்த மாதிரி வெளியே வந்தா டே இங்கே இருந்து ரன் பண்ண இப்படி ஓடி வருவாரா. ஓடி வர வாகத்துக்கு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுற ஜொங்குக்கை இவரே டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி புஷ் பண்ணிவிட்டு வேகமாக போய் ஜொங்குக்கு இடிச்சு தள்ளப்படி பொட்டுன்னு விழுறாரு. இந்த மாதிரி விழுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு செம ஷாக்கானா டேயுமே ஷாக் ஆகி அடி அவன்டா என் ரூம்குள்ளே இருக்கிறதுங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு மாமா அப்படிங்கிற மாரி கூப்பிட்றாரு. இந்த மாரி கூப்பிட்டா அடுத்த செகண்டே நம்மகிட்டே ஃப்ளாட்டு அப்படியே நம்ம ஜொங்குக்கூட ட்ரெஸ்ஸில் கிட்ட வச்சபடி பட்டுட்டாரு. இந்த மாதிரி பட்டிருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு ஜொங்குக்கு ஒரு மாதிரி ஆகி டே நீ ட்ரிங்காடா பண்ணியிருக்கங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எழுப்பு எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இருந்தாலுமே டே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டார்ல. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயை விட்டு லைட்டாக மூவ் ஆகி டேயை கொஞ்சம் புஷ் பண்ணி தூக்கி பெட்டில் படுக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி படுக்க வச்சா நம்ம டேயை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்த அங்கிள் தான் ஜொங்குக் டே கூட இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு மிஸ் ஆகிட்டேன். ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்துருந்தேன். சிக்காமலே போகிற சிக்குவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து அவனுக்கு கொடுத்த ரூமுக்கு போவான். இந்த மாதிரி போனால் நம்ம ஜொங்குக் அந்த ஹவுஸ் அந்த டேயோட பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட ரூமில் போய் ஸ்லீப் பண்ணுவார். இந்தமாதிரி ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ காலேஜில் ரொம்ப நார்மலாக நம்ம டே ஹாரி கூட பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. சுகாடா நீ நீ போய் ஜொங்குக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும் மாமா கிட்ட போய் நான் பேசினா அவன் உடனே ஓகே சொல்லுவானா அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. அப்போ ஓகே சொல்லாட்டா வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவியா அவன் மாமனா அப்படிங்கிற மாரி ஹாரி சொல்லவும் இதை கேட்டுகிட்டே காண்டானா அப்புறம் என்னடா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அனுப்புனோம். டே கரெக்டாக நம்ம ஜொங்குக்கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. இந்த மாதிரி வந்தோம். டே இப்படி வார மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்க சொல்ல டேக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் வருது. நம்மக்கிட்ட ஒரு 2 செகண்ட் பேச மாட்டாங்கிறான், அவங்ககிட்ட மட்டும் சிரித்து பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி காண்டுலேயே அந்த ஃப்ளவர் புக்கை கொண்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே நேராக கிளாஸ் ரூமை பட்டு போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் இப்போ டேடா அவரோட கிளாஸ் ரூமுக்குள்ளே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டுக்கு டேக்கு கேன்டீனில் ஃபுட்டு சாப்பிட போன பிளேஸில் டே ட்ரிங்க் பண்ணியிருப்பார். அதாவது நம்ம டே ரிச்சான பர்சனோட சன்னுங்கிறதுனாலையும் இந்த காலேஜ் டேயோட டேடோட ஃப்ரெண்டு நடத்துகிற காலேஜுங்கிறதுனாலையும் கேன்டீனில் இருக்க பர்சன்ஸ்கிட்ட என்ன கேட்டாலும் நம்ம டேக்கு கிடைக்கும். அதனால அவர் டென்ஷனாக இருந்தால் ட்ரிங்க் கூட பண்ணுவார். இந்த மாதிரி அவர் கேட்டாருன்னு இவங்க ட்ரிங்க் பண்ணதுக்கு ட்ரிங்கை கொடுத்துருப்பாங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி தன்னை முழுக்க இக்னோர் பண்ணுறத பார்த்துட்டு நம்மகிட்ட ஒரு அப்செட்டில் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த ட்ரிங்க் பண்ணுற மூமெண்ட்டை
நம்ம ஜங்குக்குமே நோட் பண்ணுவார், இவன் ஏன் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு இவனுக்கு யார் ட்ரிங்க் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு கேன்டீனுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போனால் எப்போ என்ன கேட்டாலுமே கேன்டீனில் கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன்ட் இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவன் தான் கேட்குறான்னா அவங்களுக்கு அறிவு இல்லையா, இந்த மாதிரியா ட்ரிங்கை கொடுப்பீங்க, அதுவும் ஒரு ட்ரிங்க் பாட்டில் இல்லை 2 ட்ரிங்க் பாட்டிலை கொடுத்துருக்கேங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டுறாரு நம்ம ஜங்குக். இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணீங்கங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருந்தேன். இப்போது நம்மகிட்ட அந்த ரூமுக்குள்ள அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, அந்த ரூமுக்குள்ள அவர் மட்டும்தான் இருப்பார். இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி மயக்கம் வருது. ஏன்னா அதில் மயக்க மருந்து கலந்துருப்பாங்க. அங்கிள் தான் கலந்துருப்பாரு. கண்டிப்பாக கேட்பான், நீ இதை கொடுக்கணும், கேட்குற அன்னைக்கு நீ இதை கொடுக்குற, எனக்கு கால் பண்ணி சொல்கிறேங்கிற மாதிரி ஆல்ரெடி இந்த பர்சன்ட்டுக்கு மணி கொடுத்துருச்சுருப்பாரு. ட்ரிங்க் கேட்டதும் அதை கொடுத்ததையும் கால் பண்ணி சொல்கிறத கேட்டு காலேஜுக்குள்ளே வந்திருப்பாரு. எங்கேருந்து தூக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இல்லை கிட்ட மிஸ் பிக்கப்பாக ப்ளே பண்ணிடுங்கிறதுக்காக அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பாரு. நம்ம அவங்களும் கரெக்டாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போன ஹோல் மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு இந்நேரத்துக்கு மயங்கியிருப்பான். ஏனிட்டே எனக்கு மட்டும்தான் எல்லா டைமும் என்கிட்ட தப்பிச்சா போகிறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த ரூம் கிட்ட என்ட்ராகிற அளவுக்கு ரூம் கிட்ட வருவார். அந்த மாதிரி கிட்ட வந்தா அங்கிள் என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜங்குக்கு ரூம்குள்ளே போயிடுவார். ரூம்குள்ளே போயிட்டே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஹாஷாக கிட்ட வந்தால் ஃபுல்லாக அப்படி மயங்கிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்ன பாரு, உனக்கு என்னாச்சு, ட்ரிங்க் தானே பண்ண, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி வியடாகவே நடந்துக்கிறேங்கிற மாதிரி பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உழுக்குனா ஃபுல்லாக மயங்கிருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. அப்படி பிராட்டர் ஸ்டைலே தூக்கினபடி நேராக மெடிக்கல் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் கூட்டு போயிடுவார். இந்த மாதிரி கூட்டு போயிட்டு அவன் ஐஸ் ஓப்பன் பண்ண மாட்டாங்கிறான். ட்ரிங்க் தானே பண்ணான், ட்ரிங்க் பண்ணியிருந்தாலுமே போர்டில் தானே இருக்கணும், அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னாச்சுன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற டாக்டர் செக் பண்ணுற டாக்டர்கிட்ட பேசவும் டாக்டர் அப்படியே செக் பண்ணிட்டு இருந்தா ஜிமினா சுகர் ஹேரியுமே அந்த பிளேஸ்க்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி அந்த பிளேஸ்க்கு வந்தோம். இந்த மாதிரி நடந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்காரு. டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஹயாங் உனக்கு என்ன ஆச்சு, மாமா வந்ததுக்கப்புறம் நீ நார்மலாகிடுவேன் தானே நினச்சேன், ஏன் நீ இந்த மாதிரி இருக்கிறங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நார்மலாக எழுந்து உட்காந்துட்டாரு. அவருக்கு தூக்க பில்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத டாக்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. தூக்க பில்ஸ் கொடுத்தது யாராக இருக்குங்கிற மாதிரி நம்ம சுகா, ஹாரி, ஜிமினா, ஜங்குக்கு எல்லாருமே திங்க் பண்ணால் டேக்குமே அதே டவுட் தான் ஆகுது. ஆனால் பட் அது யாராக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. இந்த மாதிரி கண்டுபிடிச்சான். ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு எல்லாருமே ஹவுஸ்க்கு வந்தான். அப்படியே நேராக கிளாஸ் முடிஞ்சு ஹவுஸ்க்கு வராரு. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தான். அங்கிள் ஹால்லே உட்காந்துருந்து உள்ளே என்ட்ராகிற நோட் பண்ணுறத நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கிள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னடா டாட்டி பிடிச்ச அங்கிள், என்ன நீ பண்ண பிளான்லாம் சொதப்பிக்கிச்சேன்னு நினச்சி டென்ஷனில் இருக்கியா என்ன, திருந்த மாட்டியாடா நீ, திருந்தவே மாட்டியா, பாரு என்னைக்காவது ஒரு நாள் ஏன் ஹேண்ட்ஸால் தான் நீ டெத் ஆக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து அப்படி எழுந்து போவாரா. என்ன பேபி, வர அங்கிள் கூட சேர்ந்து நிறைய கட்டு வச்சுருக்க பொழுது என்னை மெதிலாம் பேசுகிற, என்னை மெதிலாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா உன்னே மாதிரி தானடா நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே தேவையில்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க்கு பண்ணேன்னு வச்சுக்கோ, அங்கிள்னு பார்க்க மாட்டேன், ஜிமினாவோட அங்கிள்னு பார்க்க மாட்டேன், ஒரு ஹியூமன்னும் பார்க்க மாட்டேன், ஏன் ஆன்சல் தான் உனக்கு டெட்டு, அட ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக அங்கேருந்து போனால் இப்போ நம்ம டேயும் ஜிமினாவோட மாம் ஸ்டெப் மாமும் டேயோட டாடும் ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம ஜிமினாவோட மாம் ஜிமினாவுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஷேர் கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டேன், அது எல்லாமே என்னோடய ஒய்ஃப் அவளோட ஹோல் ஹார்ட் ஒர்க்கால் பண்ணது, டெத் ஆகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் மட்டும்தானுங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கா, என்னாலலாம் அதில் இருந்து ஜிமினாவுக்கு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஃபைட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தா எவ்வளவோ ஜிமினாவோட மாம் டேட்டேருந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணாலும் முடியவே முடியாது. அது அவளோட மாம் அவனுக்காகவே ரெடி பண்ணது, இந்த ஹவுஸு கூட அவனது தான், இந்த ஹவுஸை விட்டு என்னையோ வெளியே போக சொன்னால் கண்டிப்பாக நம்ம போய் தான் தீரணுங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு நான் என் சன்னுக்கு திங்க் பண்ணிவிட்டு ஒன்றா மேரேஜ் பண்ணிவிட்டுன்னு அவனெல்லாம் பிரேக் பண்ண முடியாது. என் ஒய்ஃபு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே அவள் ரெடி பண்ணா,
அவளோட சன்னுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இதெல்லாம் என்னால் முடியாது, நான் இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கேன் குட்டி கம்பெனி வேணால் ஜிமினாவுக்கே கொடுத்துருந்தேன், டேலாட்டுக்கு எந்த ஷேருமே இல்லாதபடி, மற்றபடி இது எல்லாமே அவனோட மாம் அவனுக்கு ரெடி பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனால், இதை கேட்டு அந்த லேடி செம்ம காண்டாகி இவனை போய் மேரேஜ் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் டென்ஷன்லேயே பெட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா அந்த பிளேஸ்க்குள்ள கரெக்டாக ஆங்கிள் என்ட்ராகி என்னாச்சு சிஸ்டர் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் வந்துட்டு அவரோட டேடு சொல்லிட்டு போன எல்லாத்தையும் சொல்கிறாங்க. பயங்கரமாக டென்ஷனாக இருக்குடா, நீ என்னன்னா அவனை எதுவும் பண்ணாமலே விட்டு வச்சுருக்க, கேட்டால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன், நீ மட்டும் அன்னைக்கு 2 செகண்டு அவன்கிட்ட அப்படி ப்ளே பண்ணாமல் அவனை கீல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கோங்கிற மாதிரி ஒரு குட்டி மெமரி, ஒரு ரீகேப் இருக்குது போலுக்கு, ஒரு ஃபாஸ்ட் இருக்குது போலுக்கு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு அந்த சிஸ்டரோட மவுத்தை அங்கிள் க்ளோஸ் பண்ணுறாரு. பைத்தியமா உனக்கு இவ்வளோ சவுண்டாக பேசிகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவன் பண்ணுற டென்ஷனுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் பைத்தியமானாலும் ஆயிடுவேன். ஜிமினாவுக்கு அந்த குட்டி கம்பெனின்னு ஒரு கம்பெனியோட நேமை சொல்லி அது மட்டும்தான் ஜிமினாவுக்கா, இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டிஸும் டேக்கு மட்டும்தானா, இந்த ஹவுஸே டேக்கு தானா, அவன் வெளியே போகணுன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே வெளியே தான் போகணுமா அப்படிங்கிற மாதிரி டேயோட டேட் என்ன அம்மாட்டி பேசியிருப்பாரு அந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு, இங்கே பாரு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எனக்கு அது தெரியாது, முதல்ல இந்த டே இந்த பிளேஸ் வந்து மூவ் ஆனாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டி திட்டிட்டு ரொம்ப டென்ஷனில் அவங்க மாமா அங்கேருந்து போனால் அந்த சிஸ்டர் அங்கேருந்து போனால் ஜிமினாவோட அங்கிள் தான், ஐயோ பாவம் என்னோட சிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் லைஃப் இந்த மாதிரி போராக இருக்குன்னு டென்ஷனாக இருக்காளே, பார்த்துக்கிறேன் பேபி அங்கே தானே இருக்குது பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வில்லத்தனமாக நெக்ஸ்ட்டு பிளான் டேயை கிட்னாப் பண்ணுற மாதிரி பண்ணி டேயை வச்சே டேயோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஜிமினா நேமுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் பெரிய பிளான் போட்டுட்டான். அந்த மாதிரி போட்டுட்டான். இப்போ ஹாலில் தான் எல்லாருமே ஃபுட்டை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம டே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா நம்ம ஜங்குக்கு அவாய்ட் பண்ணபடி அங்கிட்டு மாதிரி திரும்புறாரு. இந்த மாதிரி திரும்புறத பார்க்க சொல்ல டேக்கு ஒரு மாதிரி ஆகுது. எதுக்காக மாமா என்னை இவ்வளோ இக்னோர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜிமினாவுமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. என்ன டே இக்னோர் பண்ணுறாருல, அதை பார்க்க சொல்ல டேக்கு எவ்வளோ பெயினாக இருக்குங்கிறது ஜிமினாவுக்கு நல்லாவே தெரியுது. எதுக்காக மாமா நம்ம ஹயாங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு ஃபுட்டை அப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ ஜிமினாவோட மாம் தான் இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும் ஜங்குக்கோட டேடுக்கு, எதுக்காக அவங்க கண்ட்ரியை விட்டுட்டு இங்கே வந்து ஒரு 2 வீக் 3 வீக் மேலே இருக்கணும், ஜங்குக்கு இந்த பிளேஸில் ஸ்டடி என் பண்ணணும் அவங்க கண்ட்ரியை விட்டுட்டு, அப்போ ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணி அப்படி ஸ்டெப் மாம் தான், ஆமாம் ஜான் இந்த பிளேஸ்க்கு நீங்கள் எதுக்கு வந்துட்டீங்க, ஏதாவது ஒர்க் இருக்கா என்ன, ஒர்க்கு விஷயமா மீட்டிங் விஷயமா அங்கே வந்துருக்கீங்களா, ஃபேமிலியாக வந்துருக்கீங்களே ஏதாவது ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜானுமே ஆமாம் குட்டியாக ஒரு ஒர்க்குக்கு தான் வந்திருக்கேன், என்னோடய சன்னுக்கு மேரேஜ் பண்ணலான்னு திங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜானு சொல்ல இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆனோம். மேரேஜா அப்படிங்கிற மாதிரி அதை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவோட மாம் டக்குன்ட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா, அப்போ ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவனுக்கான ஃபியான்சியை தானே தேடுவீங்க, நான் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவோட மாம் கேட்கவும், நம்ம இங்கே இருக்க எல்லாருக்குமே டே தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் பேசுகிறாங்க நினைப்பாங்க. ஆனால் பட்டு நம்ம ஜிமினோட மாம் என்னோட சன்னுக்கு இப்போ ஏஜ் கொஞ்சம் கம்மி தான், அவன் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கான், இருந்தாலுமே 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாமே, என் என் சன்னும் இந்த ஹவுஸில் தானே இருக்கிறான், அதர் பர்சன்ஸ் எல்லாம் உங்களோட சன்னுக்கு ஃபியான்சியாக சூஸ் பண்ணதுக்கு பதிலாக என் சன்னை மேரேஜ் பண்ணிக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி பேசினோம். இதை நம்ம ஜங்குக்கு டாட் நோட் பண்ணிவிட்டு என்ன உங்கள் சன்னா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கோட மாம் டக்குன்ட்டு ஜிமினாவோட மேமோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இப்படி கேட்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, உங்கள் ஜிமினாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா டேயை பிடிக்காதுல்ல அதனால ஜிமினாவை பிடிக்கும், ஜிமினாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீங்கள் சொல்கிறதே கேட்க சொல்ல ஜங்குக்கும் ஜிமினாவுக்கும் இன்னும் 1 வீக் கழித்து என்கேஜ்மெண்ட் வச்சுட்டு அப்புறம் 1 மந்த்துக்குள்ளே மேரேஜ் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜங்குக்கோட மாம் பேசுகிறத கேட்டு ஜிமினா நம்ம ஜங்குக்கிட்டே 3 பேருமே ஷாக் ஆனோம். டேயோட டேடு என்ன எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கோட டேடுமே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, ஜங்கு நீ தானே மேரேஜ் பண்ணிக்க போகிற, அப்புறம் நான் வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம
டேய் தான் நான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், என்னோட சிஸ்டரோட சன்னை தான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு திங்க் பண்ணியிருக்கேங்கிறத சொல்ல வருவார். ஆனால் அது ஆல்ரெடி ஜங்குக்கோட மாமுக்கு தெரியும், டேய் தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி மேரேஜ் நடந்துடக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஜங்குக்கோட மாம் ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ளே பண்ணால் இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, டேய் நீ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், மாம் சொல்கிறாங்களா டேட், மாம் நீங்களும் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கு சொன்னால் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்த டேய்க்கு ஃபேஸே டோட்டலி சேஞ்ச் ஆகுது. அவருக்கு செம்மையாக கோவம் வருது. இந்த மாதிரி கோவம்டா அங்கிள் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, பாவம் பேபி செம்மையாக கடுப்பாகுது பொழுக்கு, பாப்பா கோவத்தில் கூட என்ன அம்மா அவன் ஃபேஸு செவக்குது பாரு, ரெட்டிஸில் அப்படி செவக்கு அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹைப் ஆகிட்டு இருக்கட்டே. ஏன் அங்கிள் நல்லா நக்கலாக பாட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். மாம் நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட மாமா நோட் பண்ணான். டேய் எல்லாம் கிளியராக தாண்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதான் பேசி முடிவு பண்ணியாச்சுல, அவங்களுக்கும் ஓகே எனக்கும் ஓகே, உன் டேடுக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கிம்மை நோட் பண்ணுவாங்களா இந்த மாதிரி நோட் பண்ணால். இப்போ ஜங்குக்கோட டேடுமே எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாருல்ல, அவர் தான் அவரோட சனுக்கு சொல்லணும் ஜிமினா வேண்டான்ட்டே வேணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு பர்சன் வேணுன்ட்டு. அவங்களே அமைதியாக இருக்க சொல்ல நம்ம என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, அவங்களுக்கும் ஓகே உனக்கும் ஓகேன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பாரா. இந்த மாதிரி முடிச்சா சாப்பிட்டுட்டு இருந்த பிளேட்டை அப்படியே பக்கத்தில் இருக்க வாலில் போய் பறக்குது. பறந்த வேகத்தில் அப்படியே விழுது கீழே. இந்த மாதிரி தூக்கி வீசிட்டு அந்த டேபிளில் இருக்க ஃபுட்டை எல்லாத்தையும் நம்மகிட்டே தட்டி விட்றாரு. அவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்க சொல்லி இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு, எவ்வளவு திமிர் அவ்வளவு இருக்கும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க டேட், இந்த மாதிரி என்ன அசிங்கப்பட்டோன்னு இரிட்டேட்டிங் பண்ணணுன்னு தான் என்ன இந்த பிளேஸ்க்கு வர வச்சிங்களா, அப்போ என்ன பிரச்சனை திங்கிங் உனக்கு எப்போதுமே வராது. நம்ம அம்மாவை எந்த அளவுக்கு சின்சியராக லவ் பண்ணுறேங்கிறது உனக்கு நல்லா தெரியும்ல, தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி நீ பண்ணிட்டல, அவங்க எல்லாரும் பேசுகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீயுமே மேரேஜுக்கு ஓகே பண்ணுறல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கோவமாக அந்த ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது அதுக்கு ஹேண்ட்ஸ் எதுவுமே கழுவலை, அப்படியே கோட்டில் அப்படியே வெளியே போகிறாரு. பைக்கு கீ மட்டும் வெளியே இருக்கும்ல, அந்த கீ மாட்டுற ஹேண்டில் மாதிரி அதில் இருக்க கீயை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வெளியே போனால், வெளியே போகிறட்டே ஏன் ஜங்குக்கோட டேடு பிடிக்கிறாரு. ஹேண்ட்ஸை விடுங்க அங்கிள், நான் என் டேடை மட்டும் தான் திட்டிகிட்டு இருந்தேன், தேவையில்லாமல் உங்களையும் திட்டுற மாதிரி வச்சுக்காட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேமா நீ ஏமா இவ்வளோ கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சா நம்மகிட்டே காண்டாகி என்ன ஜிமினாவுக்கு மேரேஜ் பண்ணுறதுல இவரோட டேடுமே எதுவுமே பேசலை பற்றி அந்த கோவத்தில் ஜங்குக்கோட டேடை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்கிட்ட பேசாதீங்க, எல்லாருக்குமே இந்த டே மேலே கேர் இல்லை, யாருமே இந்த டேயை திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. என் மாம் எப்போ என்னை விட்டு போனாங்களோ அப்போலேருந்து இந்த ஹவுஸ்லேயும் சரி இந்த பிளேஸ்லேயும் சரி இந்த டேக்காக யாருமே கிடையாது. நீங்களும் என்கிட்ட டேன்னு பேசுகிறதெல்லாம் பார்க்க சொல்ல என் மேலே லவ்வாக தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வந்ததை பார்க்க சொல்ல எனக்கும் மாமாவுக்கும் மேரேஜை பற்றி பேச தான் வருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் மாம் இல்லாத பர்சன்ட் ஆகிட்டோம்ல, எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லைல்ல, உங்கள் சன்னுக்கு நீங்கள் பூச்ச மாதிரி ஒரு பர்சன்ட் கூட மேரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க, என்ன விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்கு கூட டேடா புஷ் பண்ணி தள்ளுனா, டேயோட டேயை பிடிக்கிறாரு. ஏன் டைம் இவ்வளோ கோவப்படுற, இதுக்காக இவ்வளோ கோவப்படுற, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், உங்கள் யாருக்கிட்டையும் எதையும் பேசுகிற மாதிரி இல்லை, அவங்களுக்கு தோன்றதை அப்படியே பண்ணிட்டு போங்க, என்னை பற்றி யாரும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறத நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகவும், ஜங்குக்கோட டாடுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டே டைட்டாக ஹக் பண்ணிட்டு, நீ இந்த மாதிரி மட்டும் பேசாதடா, அந்த மாதிரி பேசுனா இந்த அங்களால் தாங்கிக்க முடியாது, ப்ளீஸ் டைமா இப்படி பேசாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணா டேயோட ஐஸில் டீரி வருது. இருந்தாலுமே ஜங்குக்கோட டாடா புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு கோவமாக வெளியே போனால் இதை பார்க்க சொல்ல ஜங்குக்கு கோவம் வருது. ஏன்னா அவரோட டேடா தானே இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாரு, அவர் எவ்வளோ சாஃப்டாக பேசிகிட்டு இருக்காரு, ஏன் நம்ம டேடுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிட்டானுங்கிற மாதிரி கோவமாகி லைட்டாக டேக்கிட்ட இருந்த இந்த ஃபீலிங்ஸும் இப்போ பிரேக் ஆகி நம்ம ஜங்குக்கோட டேடு கீழே வர டேடை நம்ம ஜங்குக்கு வந்து பிடிப்பார். எவ்வளோ திமிர் இந்த டேக்கு, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான், நீங்கள் ஏன் டேடு அவங்ககிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க போயிட்டு அவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு ஜங்குக்கோட டேடை அப்படியே ரூமுக்கு கூப்பிட்டு போனால், இப்போ நம்ம டேடா கரெக்டாக ஹாரி இவன்ட்டே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்களா, அந்த ரூம் டோரை நாக் பண்ணுறாரு.
இந்த நேரத்தில் எவன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அப்படியே டேட்ல வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணாட்டே வந்து நிற்கிறத பார்க்குறாரு. அந்த ஃபுட்டை கூட அந்த சாப்பிட்ட ஹேண்ட்ஸை கூட இன்னும் கழுவல அந்த பொசிஷன்லேயே வந்து நிற்கிறத பார்த்துட்டு என்னடா ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்க சொல்ல மணி இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹாரி கலாய்ப்பாரா இந்த மாதிரி கலாய்ச்சோம். எதுவுமே பேசாமல் அப்படியே நேராக உள்ளே போகிறாரு. ஷவரை ஆன் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறத பார்த்துட்டு ஹாரிக்கு ஒரு மாதிரியாக்கி ஹவுஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணால் நம்மகிட்டே அந்த ஷவருக்கு கீழே உட்காந்துருந்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பார்ல. ஜங்குக்குமே வந்த நேரத்துலேருந்து ரிஜெக்ட் பண்ணதும் இந்த மாதிரி பண்ணுற மூமெண்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே ஜங்குக்கும் ஜிமினாவுக்குமே மேரேஜ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஜங்குக்குமே ஜிமினா கிட்ட ரொம்ப க்ளோஸாக தானே பேசினார். அப்போ நம்மளை பிடிக்கவே இல்லை போலக்கு. மாமாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, ஜிமினாவை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏங்கி ஏங்கி பயங்கரமாக அழுற அந்த சவுண்ட் ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே இருக்க ஹரிக்கே கேட்குது. என்ன பண்ணிட்டு இருக்கான் ரெஸ்ட் ரூம்லங்கிற மாதிரி வேகமாக ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்றானா அவரோட ஹேண்ட்ஸை கட் பண்ணி சூசைட் அட்டன் பண்ணுற மாதிரி பண்ண போகிறத பார்த்துட்டு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பிடுங்கி வீசிட்டு சவருக்கு வெளியே புஷ் பண்ணி தள்ளுறாரு. உனக்கு என்ன பைத்தியம் மாடா பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாண்டா எனக்கு பைத்தியம் தாண்டா பிடிச்சிருக்கு, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என் மேலே யாருமே லவ் காட்ட இல்லை தெரியுமாடா. இந்த பிளேஸில் நான் எவ்வளோ சிங்கிளாக இருக்கேங்கிறது உனக்கு தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாரு. இந்த மாதிரி அழுதா ஹாரிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஏன்டா அந்த மாதிரி சொல்கிற, உன்னோட பெயின் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். நீ ஏன் இவ்வளோக்குள்ளே க்ரை பண்ணுற, ஹவுஸில் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்மகிட்ட சொல்கிறாரு. நான் இருக்க சொல்லியே ஜிமினாவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதா ரெண்டு பேரோட பேரண்ட்ஸுமே பேசி டிசைட் பண்ணிட்டாங்க. என் டேடுக்கு நல்லாவே தெரியும், என் அங்கிளுக்குமே நல்லா தெரியும் நான் மாமாவை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்ட்டு. அவர் என்ன வந்த டேஸ்லேருந்து இக்னோர் பண்ணால் ஃபேமிலி மெம்பர்ஸுமே என்னை பற்றி திங்க் பண்ணாமல் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஹோல் ஒர்க்கையும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பார். இந்த மாதிரி அழுதான் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் தான் நம்மகிட்ட வந்து அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காண்ட்ருக்காரு. யாருக்கிட்டையுமே ஃபைட் பண்ணல, ரொம்ப சேடாக உட்காண்ட்ருக்காரு. அவரோட ஐஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே டீர்ஸ் கீழே வந்து விழுற மூமெண்ட்டை சுகாவும் ஹாரியும் நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பெயின் ஆகிட்டு இருந்தால் சுகாவுக்குமே ஒரு மாதிரி ஃபேஸே சேடாக இருக்குது. இதை ஹாரி நோட் பண்ணிவிட்டு நீ ஏன்டா இவ்வளோ சேடாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அது ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் தான் அவன் லவ் பிரேக் ஆயிடுச்சின்னு சேடாக இருக்கான், உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணால் ஜிமினா நம்ம சுகாவை ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஏன் 2 பேருமே லவ்வை கூட அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜிமினாவை பிடிக்காதுல்ல, அதனால நம்ம நம்ம ஜிமினா கிட்ட சீக்ரெட்டாகவே ஹயாங்க்கு தெரியாமல் பேசிப்போம், அவனுக்கு தெரிஞ்சால் என்னையும் திட்டுவான் உன்னையும் திட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லிட்டு இருப்பாரு. நம்மகிட்ட சொல்லிட்டார்ல ஜங்குக்கும் ஜிமினாவுக்கும் மேரேஜை பற்றி பேசிட்டாங்கன்ட்டு. அப்போ இதில் சுகாவோட லவ்வும் பிரேக் ஆகுதுல. இந்த மூமெண்ட்டுக்கு சுகாவுக்கும் ரொம்ப ஒரு மாதிரியானா இப்போ இந்த பிளேஸுக்கு கரெக்டாக நம்ம ஜிமினை வந்துட்டு ட்ரயாங் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. ஹயாங்னு கூப்பிடவும் ஜிமினாவோட வாய்ஸை கேட்டோடனே அப்படியே எழுந்து உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை, ஏன்டா என் முன்ன வந்து நிற்கிற, எப்போ நீ ஹவுஸ்குள்ளே வண்டியோ அப்போலேருந்து எனக்கு எந்த பிளேஸில் போனாலும் என்னால் ஹாப்பியாகவே இருக்க முடியலடா. நீ எப்போ வந்த அப்போவே என்னோடய ஹாப்பி மொத்தமாக போயிடுச்சு. இப்போ என்னத்துக்கு என் முன்ன வந்து நிற்கிற? அன்றைக்கி வேணும்னே கால் பண்ணி என்னை ஹவுஸ்க்கு வர வச்சு உனக்கும் மாமாவுக்கும் மேரேஜுங்கிற மாதிரி நீ உன் பேரண்ட்ஸ் மூலிமா சொல்ல வைக்கணுன்னு தான் என்ன அந்த பிளேஸ்க்கு வர வச்சுருக்க. உன்னோட ஒர்க் முடிஞ்சிச்சுல, ஒர்க்கு முடிஞ்சிச்சுல, ஹாப்பி தானே, கிளம்புங்கிருந்து. ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன், கூட நின்று பக்கத்தில் நின்று டென்ஷன் ஆக்குனேன், அவ்வளோ விடா போயிரு அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் இப்படி பேசினேன். ஜிமினாவுக்கு தான் ஆல்ரெடி சுகா கூட அப்படி லைஃபை ரிலேஷன்ஷிப்பு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஆன்சை வந்து அப்படியே நம்ம ஜிமினா பிடிக்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஹயாங் அப்படிங்கிற மாதிரி இப்படி பிடித்தோம். நம்மகிட்ட காண்டாகி நம்ம ஜிமினாவை அடிக்க போனால் அந்த ஆன்சை நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்டு உனக்கு என்ன பைத்திய மாட்டே, திருந்தவே மாட்டியாடா, நீ திருந்தவே மாட்டியா, எப்பண்டா நீ திருந்துவ அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுறாரு. இந்த பிஹேவ் தான் சைல்டில் இப்படி தான் ஒவ்வொரு பர்சன்ட்டுக்கிட்டையா ஃபைட்டுக்கு போகிறது. இந்த ரூடான கேரக்டர், இந்த ரூடான
இந்த ரூடான பிஹேவ்க்கு தான் உன் கூட இருக்கக்கூடாதுன்னு நான் அதர் கண்ட்ரிக்கே போனேன். அங்கேருந்து திரும்பி வந்தாவது நீ சேஞ்ச் ஆவான்னு நினச்சேன். ஆனால் அப்போ இருந்த டே விட இப்போ நீ ரொம்ப மோசமாயிட்ட. ஓம் பிரதர்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவனையும் அடிக்க போகிற. அவன் என்ன பேச வரான் ஏட்டு பேச வரான்லாம் கேட்க மாட்டியாடா? லூசாடா உனக்கு பிடிச்சிருக்கு? டே அவன் ஏன்டா என்ன லவ் பண்ண போகிறான்? உன் பக்கத்தில் நிற்காம இரு, சேடாக ஃபேஸை கீழே தொங்க போட்டுக்கிட்டு அவனை தாண்டா லவ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கூட தாண்டா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறான். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவும் ஜிமினாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மூமெண்ட்டை சொல்ல இதை கேட்டு ஹாரியும் டேயும் ஷாக்கானா சுகாவுக்கு டீரியே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தான் ஜிமினா கரெக்டாக சுகாவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் சுகா க்ரை பண்ணாத சுகா, நான் தெரியாமல் அந்த மாதிரி நான் ஹயாங்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னது தப்பு தான், நீ அல்லாத. என்னோட பேரண்ட்ஸ் தான் அந்த மாதிரி பேசினாங்க, எனக்குள்ள அந்த திங்கிங்லாம் இல்லை, நான் ஒன்றாதான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவை டைட்டாக ஹக் பண்ணி நம்ம ஜிமினா அப்படி க்ரை பண்ணோம். நம்ம ஜங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டுட்டு சுகாவும் ஜிமினாவும் இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கே பெயினாண்டா இருக்குது. 2 பேரும் லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் வேறு எண்டிங்களானுங்கிற மாதிரி 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு அப்போ நீ இது என்கிட்ட மறைச்சியா அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட கேட்கவும் அது டயாங் ஹயாங் சுகாவை திட்டாதீங்க, நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன், நான் தான் அக்செப்டும் வாங்கிக்கிட்டேன், நான் தான் அவர் கூட அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்மகிட்டே காண்டாகி ஜிமினாவோட ஷார்ட்டு கலரை பிடிச்சி க்ளோஸ் அழுக்கிறாரு. ஏண்டா என்னை விட ஏஜ் கம்மி தானே உனக்கு? ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே மூவ் ஆன்ற அளவுக்கு உனக்கு திங்கிங் வந்துருக்கு. உன் மாம் என்ன மாதிரி கேரக்டர்னு தெரிஞ்சிருந்தோம், உனக்கு எப்படிடா இந்த திங்கிங் வந்துச்சு? நீ இப்போ போய் சுகாவை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு சுகாவுக்கு மேரேஜ் பண்ணி உன் மாம் வச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா? ஹயாங் என்ன மாதிரி பேசுகிற? சுகா இல்லாட்ட நான் டெத் ஆகிருவேன் அப்படிங்கிற மாதிரி சுகாவை ஹக் பண்ணவும் அப்போ 2 பேரும் சீக்கிரம் போய் டெத் ஆகிருங்க, ஏன்னா ஓ மாம் கண்டிப்பாக அவங்க 2 பேரையுமே கில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரி அவனை 2 பேரும் எப்படியும் அவனை லவ் ட்ராமா பண்ணிட்டு போகிறான்வா, நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்துட்டு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹயாங் ப்ளீஸ் ஹயாங் கோவப்படாத ஹயாங், நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேன்ல, டே பாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிற டே கட்டிக்கிட்டே அங்கே இருந்து போனான். இந்த டேக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறானே தெரியல அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து போனால் சுகா அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எதுக்காக நீ திட்டிக்கிட்டே இருக்கிற? எவ்வளோ சின்சியராக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கான்ங்கிறதே தெரியுமா? உனக்காக தான் அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா? நீ அந்த ஹவுஸ்க்கு வாரேனுங்க போயிட்டான்னு அவன் அந்த பிளேஸ்க்கே வந்தான், நீ ஏன் இந்த மாதிரி இக்னோர் பண்ணுற? சரி உன்னோட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட உனக்கு விருப்பமானு கேட்க சொல்ல, நீ எதுக்காக உனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத சொல்லலை. பேரண்ட்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதை தான் நானே திங்க் பண்ணுறேன்னு ஏன் சொன்னேன்? அப்போ உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? அவன்டா உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கானா? உனக்கு அந்த ஃபீல் இல்லையா ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த மாதிரி ரூடாக அரகண்டா இப்படி இருக்கிற ஒருத்தனை எவன்டா லவ் பண்ணுவான்? எவனுமே லவ் பண்ண மாட்டான். அவனோட பிஹேவியருக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக நம்ம ஜங்குக்கு வேறு ஜங்குக்கு டேடை திட்டி பனிஷ் பண்ணியிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டில் கோவமாட்டே பிடிச்சி திட்டுனா ஜிமினா காண்டாகி என்ன தைரியம் இருந்தால் ஏன் பிரதரை ஏன் முன்னாடி திட்டுவடானுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு சுகா ஷாக்காகி ஏன் பேபி அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணா ஜங்குக் நானும் சரி பொண்ணா பட்டுன்ட்டு அமைதியாக இருந்தால் ஹயாங்க ஏன் முன்னாடி திட்டிகிட்டு இருக்கேன்? நான் எதுக்காகடா ஹயாங்க ஓன் பிளேஸ்க்கு நம்ம ஹவுஸ்க்கு கூட்டு வந்தேன், உன்னை அவர் பார்க்கணுன்னு தான் கூட்டு வந்தேன். அவர் எவ்வளோ இயர்ஸாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியுமாடா? என்னமோ ஹயாங் ரூடாக இருக்கான்ங்கிற மாதிரி பேசுகிறீங்க. ஹயாங் ரூடாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற ஹார்ட் கூட உங்களுக்கு இருக்கிற அந்த ஹார்ட்டை விட அதிகமான ஹார்ட், அந்த ஒரு ஹைண்டான ஹார்ட் ஹயாங்கிட்ட மட்டும்தான்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு அவன் உன்னை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணான், உன்கிட்ட அவன் லவ் சொல்லலான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணான், அவனால் சொல்ல முடியல. அதுக்காக தான் அவனை நீ வரேன்னு சொல்லி அவனோட ஹவுஸ்க்கே வர வச்சேன். நீ இந்த மாதிரி என் பிரதரை திங்க் வேறு பண்ணி வச்சுருக்கியா? அப்போ ஏன்டா சைல்டில் அவன்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக இருந்த? நீ தானடா எனக்காக வெயிட் பண்ணு, நான் கண்டிப்பாக அவனை தேடி வருவேன்லாம் சொல்லிட்டு போனேன். நீ சொல்லிட்டு போன வேட்டை தாண்டா இப்போ வரைக்கும் அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி நீ ஹயாங்க பேசுவேன் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக ஹாஷா டேயோட பிளேஸில் நீ இருந்து பாரு, அப்படின்னா டேயோட பெயின் தெரியும். அவன் லைஃப்பில் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தானுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என் பேரண்ட்ஸும் என்னோட அங்கிளும் என்ன மாதிரி டேயை டார்ச்சர் பண்ணாங்கங்கிறத நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். நீ தேவையில்லாமல் ஏன் பிரதரை திட்டாத, இந்த மேரேஜ் எப்படி பிரேக் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், நானே பிரேக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன்னை போய் இந்த கண்ட்ரிக்கு வந்துடுன்னு நினச்சி
ஆரம்பித்து உன் கூட டேயை சேர்த்து வைக்கணும்னு நான் பிளான் போட்ட மாட்டியா? என்ன சொல்லணும்? நீ தான் ஹையாங்க்கு ஏற்ற ஒரு பேர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இப்படி ஜொங்கு கட்டிட்டு அங்கேருந்து கோமா போனால் ஜிமினா பேசின வேடெல்லாம் கேட்டு எப்போதுமே நம்ம ஜிமினாவை திட்ட தான் செய்வார். ஆனால் என்ன, டேக்குமே ஜிமினாவை பிடிக்கும். இருந்தாலும் ஸ்டெப் மாம்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது டார்ச்சர் பண்ண சொல்ல ஸ்டெப் மாமு மேலே இருக்க கோவம் ஜிமினா பக்கம் போயிடும். இந்த மாதிரி போனால் இப்படி என்னோடய மாமும் என்னோடய அங்கிளும் பண்ணுற டார்ச்சரு எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இப்படி இந்த பிளேஸில் நார்மலாக இருக்கிறான் என்னோட ஹயாங். அவன் பிளேஸில் நீ இருந்து பார்த்தது தான் அவனோட பெயின். அவங்க பிளேஸில் இருந்தால் தான் அவங்க பெயின் தெரியுங்கிற மாதிரி இப்படி பேசிட்டு சுகாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனான். ஜங்குக்கு ஒரு மாதிரி அப்படியே அந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்தா ஜங்குக்கோட வேலட் அப்படியே அவரோட ஃபேன் பேக்கெட்லேருந்து எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நம்ம ஜங்குக்குமே நம்ம டேயை லவ் தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப சைல்டேஜில், அதாவது நம்ம டேயோட மாம் டெட் ஆகிறதுக்கு முன்னாடியும் அது இந்த பிக்கு நம்ம ஜங்குக்கிட்ட இருக்குது. நம்ம டே ஜங்குக்கும் ஹக் பண்ணபடி கிஸ் பண்ணபடி ஒரு சின்ன வயசு சைல்டேஜ் பிக் இருக்குது. அந்த பிக்கை நோட் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக இருக்கார்ல டே, இப்போ என்ன லுக்கில் இருக்காரு அந்த லுக்லேயும் ஒரு பிக் இருக்குது. இந்த பிக்கை நோட் பண்ணிவிட்டு நீ ஏன்டா அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்க, ஏன்டா உன் பிஹேவ் இந்த மாதிரி இருக்குது டேயா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன்னோட கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யார் என்னை எப்படி திட்டினாலும் சரி உன்னோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, உன்னோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, அதனால இப்போ ஒன்றும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பர்ஸை அப்படியே க்ளோஸ் பண்ணபடி அவரோட ஃபேன் பேக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து போயிடுவார். இந்த மாதிரி போனால் இப்போ ஹவுஸில் டே வேறு அப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு போயிட்டார்ல, அந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கையும் ஜங்குக்கோட மாமையும் ஹால் கூட்டு வந்தோம். ஹாரிக்கு கால் பண்ணி டேயை ஹவுஸ் கூட்டு வர சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் டே வரையே மாட்டேங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி சுகாவும் நம்ம ஹாரியும் டேயை குண்டு கட்டாக தூக்கிட்டு வராங்க. டே விடுங்கடா, நான் இந்த பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு தானடா அங்கே இருந்தேன், என் ஃப்ரெண்டாக இருந்துட்டு எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்டிக்கிட்டே வருவாரா. இந்த மாதிரி குண்டுக்கிட்ட கொண்டு வந்து நம்ம டே ஹாலில் விடவும் டே வெளியே போனப்புறம் உங்கள் 2 பேருக்கு தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரையும் பார்த்து மறைச்சிட்டு அப்படியே ஜங்குக்கோட டாடையும் டேயோட டாடையை நோட் பண்ணிவிட்டு இப்போ எதுக்கு என்ன வர சொன்னாவ ஜிமின் கேட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவட்ட பேச வரா என்னமே பேசினா ஹயாங் பேசிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வேகமாட்டே கிட்ட வந்துட்டு ஹயாங் என்கிட்டயா கேட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. உன் பேரை சொன்னது தப்புடா, இந்த ஹவுஸில் நீ மட்டும்தான் நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பேன், அதான் உன்ட்ட பேச வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு உன்ட்ட தான் பேசினேன், என்னட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னு கேட்டு டக்குன்னு சொல்லி நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஹயாங் குட் நியூஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. குட் நியூஸா, எது உனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் உனக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை ஹோல்ட் பண்ணுறாரு. இப்படி ஹோல்ட் பண்ணால் இது ஜிமினோட மாமாவில் பார்க்க முடியல. டே நான் அவங்ககிட்ட இருந்து உன்னை பிரிக்கலான்னு பார்த்தா நீ அவன் பின்னாடியாடா ஹயாங்கன்னு போவேன், என்னமோ கூட பிறந்த பிரெட்டர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காடுக்குள்ளே இந்த மாதிரி ஜிமினை அவன் நோட் பண்ணான். இந்த மாதிரி ஜிமினா ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க சொல்ல டேக்கு கொஞ்சம் காண்டாக இருந்தாலும் ஜிமினை அப்படி ஹோல்ட் பண்ணிகிட்டே பிடிச்சிருக்கிறதுக்கு டேக்கு ஒரு மாதிரி பிரதர் ஃபீல் வருது. ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு, டைம் ஆகுது கிளப்புக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. திமிரு பிடிச்சவன் வந்த உடனே பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசுகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க காண்டுலேயே ஹாலில் சோஃபாவில் உட்காந்துபடி காலேஜ் ஒர்க் பண்ணிக்கிட்டே நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். டேமா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட டாடி கிட்ட வந்தா அங்கிள் நீங்கள் ஏதாவது பேசுகிறது இருந்தால் அங்கேருந்தே பேசுங்க, சும்மா ஃபேக்காக வந்து என்ன ஹக் பண்ணுறது கட்டி பிடிக்கிறது உன் மேலே ஓவர் லவ் வச்சுருக்கேன்டா, என் சிஸ்டரோட சன்னடா அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசி பழைய ட்ராமாவெல்லாம் அப்படியே பண்ணாட்டிங்க, நான் அதெல்லாம் பார்த்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ ஏன்டா இவ்வளோ கோவப்படுற, நீ என்னோடய சிஸ்டரோட சன்னுடா, உனக்காக தாண்டா நான் இந்த பிளேஸ்க்கே திரும்ப வந்தேன், நான் அப்போவே சைல்டேஜ்லேயே உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்டாண்டா சொன்னேன், நீ தான் உன் டேடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்த, இப்போ உனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்டாண்டா நான் வந்திருக்கேன், உன்னை கண்டிப்பாக இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எப்படி ஜிமினாவுக்கு மேடு ஒர்க் பண்ணதுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு நம்ம ஜொங்குக்கு தான் இவனை திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலேயே நம்ம ஜொங்குக்கு நேராக டேக்கிட்ட வந்துட்டு டே
பேரண்ட்ஸு பெரியவங்க பேச சொல்ல எப்படி பேசணுங்கிறது கூட தெரியாதுடா. உன் இஷ்டத்துக்கு தான் பேசுவியா நீ அப்படிங்கிற மாரி கோவமாத்திட்டுனா, என்ன மாமா கோவமாயிட்டியா? காண்டாயிட்டியா? உன் டாட திட்டினதோட கடுப்பாகுதோ? அப்போ இதே மாரி தானடா அவ்வளோ பேர் சேர்ந்து என்ன கடுப்பேத்த சொல்ல எனக்கும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கிட்ட ஃபைட்டுக்கு போனா, டேயோட மவுத்தை ஜிமினா க்ளோஸ் பண்ணிட்டு, ஐயா காரியத்தையே கெடுத்துரும் உங்களுக்கு சும்மா நில்றா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம டே காட்டுக்கிட்ட வந்துட்டு, டேய் உனக்கும் ஜங்குக்கிட்ட மேரேஜா? அமைதியாரு அப்படின்னா அந்த குட் நியூஸை அவங்களே சொல்லுவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன அப்படிங்கிற மாரி டே ஷாக்காக்கி ஜிமினாவை நோட் பண்ணா, ஆமாங்கிற மாரி ஜிமினா ஒரு ஐயை பிளிங்க் பண்ணி காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா ஆல்ரெடி ஜங்குக்கோட டாடும் டேயோட டாடும் பேசிக்கிட்டு இருந்தடம். அதாவது நம்ம ஜிமினாடா 2 பேரோட டாடையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, மாமாவும் டேயாங்கும் லவ் பண்ணுறாங்க, ரொம்ப இயர்ஸாக லவ் பண்ணுறாங்க. இது மாமாவுக்காண்டி டே எழுதுனது, டேக்காண்டி மாமா எழுதுனதுன்னு இவரே ஃபேக்காக 2-3 லெட்டர்ஸ்லாம் எழுதி வச்சுட்டு, இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமலே அவங்க லவ் அப்படியே வச்சுட்டு இருக்காங்கங்கிற மாரி 2 பேருமே லவ் பண்ணுற பர்சன்ட்டை பிரிக்காதீங்க, எனக்கெல்லாம் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்காதீங்கிற மாரி பேரண்ட்ஸ் கிட்ட பேசி 2 பேரோட டாடையும் இந்த மேரேஜை பிரேக் பண்ணிட்டு டேக்குக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி பேசி ஜிமினாவே முடிச்சிருப்பாரு. இது ஜிமினாவுக்கு நல்லா தெரியும் இங்கே இதுதான் நடக்க போகுதுன்ட்டு. இந்த மாதிரி நோட் பண்ணா, என்னடா பேசுகிறேங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணா, அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ நம்ம ஜங்குக்கு டேடு தான் டேயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, எப்படி டேயாங் ஒன்றை என்னால் எப்போட்டுமே ஹேட் பண்ண முடியாது, உன் ஹார்ட்குள்ளே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத நான் வந்த டேயே நீ என்கிட்ட சொல்லியிருந்தா அன்னைக்கே உனக்கும் ஜங்குக்கும் நான் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ என்ன ஜிமினாவுக்கும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட்டுன்னு பேசுனாங்களா அதெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அதே டேயில் உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு டேக்கி செம்ம ஹாப்பி. உண்மையிலுமா நிஜமாலுமா எனக்கு மாமாவை மேரேஜ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால், என்ன நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணுமானுங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு காண்டாகிறாரு. டேடு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜொங்குக்கு டேடு அப்படியே திரும்பி, நீ தானடா சொன்னா உன்னோட பேரண்ட்ஸோட விருப்பம் தான் எல்லான்ட்டு, என் விருப்பம் இதுதான், நான் இந்த பிளேஸ்க்கு உன்னை கூட்டிகிட்டு வந்த ரீசன் டேயை உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கதான், ஜிமினாவை இல்லை மற்ற பர்சன்ஸையும் இல்லை, என் சிஸ்டரோட சன்னை என் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போக தான் இங்கே வந்தேன். கிம் சைல்டுலேயே உன்னோட ஒய்ஃப் என்னோட சிஸ்டர் நம்மக்கிட்ட கேட்டது இதுதான், என்னோட சன்னுக்கு உன்னோட சன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்க சொல்லி. அவள் இந்த பிளேஸில் இல்லை, அதனால அவள் கேட்ட அந்த ஆசை அந்த ட்ரீமை நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். குட்டியாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்துருச்சு, அதை பிரேக் பண்ணிடுவோம். டேம்மா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக உனக்கும் ஜங்குக்கு தான் மேரேஜ் இன்னும் 1 வீக்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு டேய் செம்ம ஹாப்பியாகி டேய் ஜங்கு கூட டேடை ஹாக் பண்ணப்படி அங்கிள் உண்மையில் இருந்தானே போய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா நீ இப்போ சிரிக்க தான் செய்யணும், ஏன் அழுறங்கிற மாதிரி டேரியை வெயிட் பண்ணா, இந்த மாதிரி அவங்க 2 பேர் தான் ஹக் பண்ணா, நான் தான் இந்த ஹோல் பிளானையும் பண்ணேன், என்னை விட்டுட்டு இப்படி ஹக் பண்ணால் எப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம டேயை பேக் ஹக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி புடிச்சு இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஜிமினாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட மாம் ஜிமினாவை நோட் பண்ணா. இப்போ டைம் ஸ்கிப் ஆகி இப்போ டேயோட ரூமில் தான் இருக்கிறாரு. செம்ம ஹாப்பி இல்லை, ஐயோ மாமாவை நானாக மேரேஜ் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பி அவருக்கு. இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தேன் நம்ம ஜங்குக்கு இந்த டேயை நமக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கேன்ட்டாங்களே, அவன் ரூடாலாம் நடந்துப்பான், ஒரு மாதிரி அரகண்டாலாம் நடந்துப்பான், இது எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்மகிட்ட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட கோவம் அவரோட பிஹேவியர் சேஞ்சாக இருக்குல்ல, அது பிடிக்காமல் இப்படி திங்க் பண்ணால் ஜங்குக்கோட மாம் உன் டேட் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காரு, நான் ஒன்று இன்னொரு பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சா உன் டேட் அந்த டேக்கை மேரேஜ் பண்ணி கொடுக்குறாருங்கிறாரு. அவனோட கேரக்டரை பார்த்தியா, அன்னைக்கு குட்டியாக ஃபைட் பண்ணால் உடனே உனக்கும் அவனுக்கு மேரேஜ் பண்ணிடுச்சு, இன்னொரு குட்டியாக ஃபைட் பண்ணுவான், உன்னை டிவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் இந்த பிளேஸை விட்டு மூவ் ஆன் ஆக்குவான் அப்படிங்கிற மாதிரி உன் லைஃபுக்கிட்டே சரி கிடையாது ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்க நம்ம ஜங்குக்கு குழப்ப வேற செய்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பம்னா ஜங்குக்கு என்ன குட்டியாக மறுபடியும் ஃபைட்டு பண்ணிவிட்டு என்னை வேண்டான்றவானா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறவர் இன்னும் குழம்புவார். இந்த மாதிரி குழம்புனா அப்படிலாம் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே பில்லை ஒர்க் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தான். அந்த பெட்ரூமில் கரெக்ட் ஜிமினாவோட அங்கிள் அவர் என்றாகி கொஞ்சம் இன்னும் 1 வீக் கழிச்சு மேரேஜ் பற்றிங்களா அந்த நோட் பண்ணிவிட்டு, நீ இந்த அளவுக்கு என்னை விட்டு மூவ் ஆன் ஆகுவான்னு நினச்சி கூட பார்க்கலடா. என்னம்மா ப்ளே பண்ணி டேடையும் அங்கிளையும் உன்கிட்ட கொண்டு வர வச்சுட்ட, இது செட் ஆகாது,
1 வீக் டைம் இருக்குல்ல பேபி, 1 வீக்குள்ள கண்டிப்பா நான் உன்கிட்ட க்ளோஸா வருவேன் அப்படிங்கிற மாரி, கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து டேயோட ஃபேஸ டச் பண்ண வருவானா, இந்த மாதிரி வந்தா டேயோட ரூம் இப்பவும் ஓப்பன்ல இருக்குது நம்ம ஜங்குக் பார்த்துட்டு, இவன் ரூம் ஏன் எப்போ பார்த்தாலும் ஓப்பன்லயே இருக்குங்கிற மாரி அந்த ரூம் டோர நம்ம ஜங்குக் புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுவாரா, இப்படி உள்ள இன்னொரு பர்சன் என்டர் ஆகுறது அங்கிள் நோட் பண்ணிட்டு, கரெக்டா அந்த பெட்டுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாரு. அப்பந்தானே ஜங்குக்கு தெரியாது. இந்த மாதிரி மறைஞ்சா டே பக்கத்துல வந்துட்டு, இந்த மாதிரி பெட்ல படுத்திருக்கத பார்த்துட்டு திமிரு பிடிச்சவன் என்ன மாதிரி படுத்திருக்கான் பாரு, ரூம் டோரை க்ளோஸ் பண்ண ஒருத்தர் வரணுமாடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு டேக்கு மேலே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஷர்ட் கூட போடாமல் ஷர்ட்லெஸ்ஸாக ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கான். பெட்ஷீட் கூட கவர் பண்ண தெரியாதாங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே தான் அப்படி ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த லைட்ஸை வந்து நம்மகிட்ட வந்து எப்போதுமே லேம்பு பெட்டுக்கிட்ட இருக்க லேம்பை ஆன் பண்ணிட்டு தான் ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த லேம்பையும் இப்போ நம்ம ஜங்குக்கு அணைச்சி வச்சுட்டு இவனை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டினபடியே ரூம் டோரை நம்ம ஜங்குக்கே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போனால் இந்த மாதிரி ஜங்குக் பண்ணிட்டு போகிறத பட்டுட்டு இவன் என்ன வேண்டாம் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணால் வேண்டானுங்கிறவனுக்குள்ளே ஏன் இப்படி ஒரு கேரிங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அங்கிள் அப்படியே எழுந்து அவரோட ரூமுக்கு போயிடுவான். இப்போ டைமில் ஸ்கிப் ஆகி டேஸஸ் அப்படி மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆனா நம்ம ஜங்குக்கு நம்ம டே தான் முதல்ல இக்னோர் பண்ணாரு. இப்போ டேயே நம்ம ஜங்குக்கு இக்னோர் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம ஜிமினை வந்து டே எவ்வளோ இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருப்பாரு. எப்போ ஜங்குக் இங்கே இருந்துட்டு விட்டுட்டு போனார் அப்போலேருந்து ஜங்குக்காக டெய்லியுமே ஜங்குக்கோட பர்த்டேக்கு கிஃப்ட் ரெடி பண்ணுறது, லவ் ப்ரொப்போசல் கார்டு அந்த க்ரீட்டிங் கார்டு அந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருக்காரு ஜங்குக்காகவே. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு கிஃப்ட்டு 10 இயர்ஸில் உள்ள கிஃப்ட்டுமே ஒரு பாக்ஸ்குள்ளே அப்படியே இருந்திருக்கும். அதை எல்லாத்தையுமே ஜிமினாட்ட காட்டி இதுதான் ப்ரூஃபு, என் ஹயாவோட லவ்வை நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்துருப்பாரு. இதை மொத்தத்தையும் பார்க்க சொல்ல டே தாமலை எவ்வளோ லவ் வச்சுருக்கான். நம்ம தான் டே கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். அவனோட ரூடு கேரக்டரை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுட்டு டேயை விட்டு மூவ் ஆன் ஆகிற அளவுக்கு திங்க் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு டே கிட்ட சாரி கேட்கறதுக்காக ட்ரை பண்ணுவார். ஆனால் பட் என்ன நம்ம டே தான் எப்போது ஜங்குக்கு திட்டு வரல அந்த மூமெண்ட்லேயே பக்கத்தில் வர சொல்லலாம் நம்ம திட்ட தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாரியை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்போ ஃபோர்த்ஸ் ரூமில் தான் ஃபோர்த் பிளேஸில் நம்ம ஹாரியும் நம்ம டேயும் ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காங்க. பாலை த்ரோ பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன். டே கிட்ட பேசணும், ஃபர்கிவ் கேட்கணும், உன்னை நான் ரொம்ப இக்னோர் பண்ணிட்டேன், உன்கிட்ட வந்துட்டு நான் பேசவே இல்லை, ஐ எம் சாரி டே, நானும் உன்னை லவ் தான் பண்ணேன், உன்னோட அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, அப்புறம் என் டேடுக்கிட்ட நீ நடந்துக்கிட்ட மூமெண்ட்டும் எனக்கு பிடிக்கல, அதான் கொஞ்சம் ஹாஷாக உன்னை திட்டமும் செஞ்சேங்கிற மாதிரி ஃபர்கிவ் கேட்கணுன்ட்டு பேசிக்கிட்டே கரெக்டாக டே பக்கத்தில் வந்து நின்னான். ஜங்குக்கு வந்து நின்று அதை பார்த்த அடுத்த செகண்டு பால் அப்படியே கீழே போட்டுட்டு நேராக அங்கே இருந்து டே டைம் ஆச்சு வா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேக்ஸு அவரோட ட்ரெஸ்ஸு டவலுங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போகிற டேயோட ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்கு பிடிக்கிறாரு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு டேக்கு ஒரு மாதிரியாக்கி ஹேண்ட்ஸை விடு ஜங்குக், ஹேண்ட்ஸை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா விடணும், ஏன் விடணும், அப்படி தாண்டா பிடிப்பேனுங்கிற மாதிரி இன்னும் கிரிப்பை பிடிச்சி க்ளோஸ் அழுக்கவும் ஹேண்ட்ஸை விடுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்மகிட்டே அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா இப்போ நான் சாரி தானே கேட்க வந்தேன், இவனுக்கு எவ்வளோ திமிரு பற்றியா, பிளட்டு முழுக்க திமிரு தான் இருக்கும் முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காண்டிலே நம்ம ஜங்குக்கு நீ சாரியை கேட்க மாட்டேன் பாருடாங்கிற மாதிரி கோமா போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். டேஸஸ் மூவ் ஆகி இப்போ மேரேஜ் நடந்துருச்சு. டேக்குக்குள்ள மேரேஜ் நடந்த ஹாப்பியில் நம்மகிட்ட செம்ம ஹாப்பியானா ஜிமினாவோட மாமுக்கு அங்களுக்கு தான் செம்ம காண்டாகிட்டு இப்படி காண்டானா ஜிமினாவும் சுகாவும் அதே பிளேஸில் உட்காந்துருந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஃபுட்டை சாப்பிட்ற மூமெண்ட்டை போட்டுட்டு ஜிமினாவோட மாம் காண்டாகி என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுனா இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, நான் ஸ்டடி முடிஞ்சதோட இவர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், டேடுக்கிட்ட ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன், அவர் ஓகேன்ட்டாருங்கிற மாதிரி டேடு சப்போர்ட் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாமுக்கிட்ட பேசுவாரா. இந்த மாதிரி பேசினா ஜிமினாவோட மாம் ஸ்லாப் பண்ணி அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்களோட ரூம்க்கு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு போனேன். சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு டே ஜிமினாவை அவங்க மாம் பனிஷ் பண்ண போகிறாங்க போலுக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் விட்ரா ஜிமினா அவங்க மாமையே பேசி சமாளிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி இங்கே வச்சு ஜிமினாவை அடிச்சிருப்பாங்களா அந்த மூமெண்ட்டை சொல்லவும்
அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேராக ஜிமினாவோட மாமோட ரூமுக்கு வராரு. ஜிமினாவோட மாம், நீ தானே ஜங்குக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகிறதுக்கான ஹோல் ஒர்க்கையும் பண்ண. 2 பேரோட டேட்ட என்னடா பேசுன, என்ன பேசுகிற, இந்த மேரேஜை நீ நடத்தி வச்ச. உனக்கு அவனை மேரேஜ் பண்ணி கொடுத்து அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் அடர்கண்டில் ஜான் குரூப் ஆஃப் கம்பெனியோட மொட்டை ப்ராப்பர்ட்டிஸையும் ஓன் நேமுக்கு சேஞ்ச் பண்ணலாம் நான் பிளான் பண்ணி மேரேஜ் அவனுக்கும் உனக்கும் பண்ணி வைக்கலாம்னு நினச்சா அதை சொதப்பி இந்த டேக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? அப்படி தான் பண்ணியிருக்கேன்னு காண்டில் இருந்தா. அவன் யாருடா? அவன் டேடு ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் சன்னுக்கிட்ட பேசிகிட்டு இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக திட்டி பனிஷ் பண்ணி, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க ஜிமினா? நான் உனக்காக தானே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இதுக்கப்புறம் நீ சுகா கிட்ட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாட்டிட்டுனா சுகா இல்லாட்டா நான் டெத் ஆகிருவேனுங்கிற மாதிரி ஜிமினா பேசினா, அப்போ செட்டு போடா, டெத் ஆகுடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க ஹேண்ட்செட்டே பிடிச்சி ஜிமினாவோட மாமா புஷ் பண்ணி தள்ளுறாரு. தள்ளிட்டு ஜிமினாவை ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, எவ்வளவு துணிச்சல் இருந்தா ஏன் பிரதரை ஏன் முன்னாடி நீ அடிப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவோட மாமா நோட் பண்ணா, என்னம்மா உன் கூட பிறந்த உன் பிளட் பாண்டிங் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஏன் டாடர் தானே மேரேஜ் பண்ணி இந்த ஹவுஸ்கில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிட்டே பேசவும், டயாங் வர வர நீ ரொம்பவே அதிகமாக பேசிட்ட. இந்த அளவுக்கு நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுற அளவுக்கு பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசினேன் ஜிமினாவை ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு, தேவையில்லாமல் இவன் மேலே கையை வைக்கக்கூடாது. அவனை அடிக்கிறதா இருந்தால் அது நான் மட்டும்தான் அடிக்கணும். வேறு யாராவது அவன் மேலே கையை வச்சிங்க அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேங்க ஸ்டெப் மாமையை பார்த்து திட்டிட்டு, நீ ஏன்டா அவங்க கூப்பிட்டதோட பின்னாடியே வந்த, எப்படி ஏன் பின்னாடி தானே ஹயாங் ஹயாங்னு வருவேன், ஒழுங்கா என்கிட்ட வர முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை லைட்டாக திட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு, இதுக்கப்புறம் நீ மாம் கூப்பிட்டாங்க அங்கிள் கூப்பிட்டாங்கன்னு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜிமினாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் ஜிமினாவுக்கு செம்ம ஹாப்பி. இவ்வளோ டேஸ் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார், திட்டிகிட்டே இருந்தவர். இப்போ ஜிமினாவை அக்செப்ட் பண்ணியிருப்பார்ல, இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினாவுக்கு செம்ம ஹாப்பியாகி ஹக் பண்ணபடியே அப்படி வெளியே வருவார். ஹயாங் எப்படியோ இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு நம்மளை பிரதர்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாகவே நம்ம கூட வருவார். இந்த மாதிரி வந்தால் இப்போ டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஜங்குக்கு லவ் ஃபீல் இருக்கும். ஆனால் பட் டேயோட அந்த ரூடு கேரக்டர் தான் நம்ம ஜங்குக்கு பிடிக்காது. மற்றபடி டேனா ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டேயை மேரேஜ் பண்ணியாச்சு, எப்படியோ அப்படி ஃபைட் பண்ணி இப்படி ஃபைட் பண்ணி பேரண்ட்ஸ் மூலியமாகவே மேரேஜ் நடந்துச்சுங்கிற மாதிரி டே மேலே எந்த தப்பும் இல்லை. டேயோட லைஃப்பில் குட்டியாக ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி ரூடாக நடந்துக்கிறான். அதுக்கு காரணம் ஜிமினாவோட மாமும் ஜிமினாவோட அங்கிள்ங்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அந்த மூமெண்டெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு டே கூட நம்ம எப்படி திங்க் பண்ணோம் சைல்டில், டே லவ் பண்ணிவிட்டு டே மேரேஜ் பண்ணி எப்படிலாம் ஜங்குக் டே கூட இருக்கணும்னு நினச்சாரோ அந்த மாதிரி டே கூட இருக்கணுங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே பெட்ரூம்குள்ளே என்ட்ரு ஆனால் டே பெட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஜங்குக்குள்ளே என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேக்கு செம ஹாப்பி. ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் ஜங்குக்கு செம ஹாப்பியாகி, பேபி உன் மேலே உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு, ஆனால் பட் ஜிமினா எல்லாத்தையுமே சொன்னான். சைல்ட்லேருந்து அவங்க மாமனை கொஞ்சம் டார்ச்சர் படுத்துனாங்களாம், அந்த கோவத்தில் தான் எல்லாரையும் நீ திட்டி பனிஷ் பண்ணியா. அப்புறம் உன்னோட ரூடு கேரக்டர் மட்டும் பிடிக்கல, அதை மட்டும் மாட்டிக்கோன்னா, அதை மட்டும் மாட்டிட்டீங்கன்னா மாமாவுக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிற மாரி பேசிக்கிட்டே நம்ம டேயோட ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விடுவாரா. இந்த மாதிரி விட்டா டேக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விடுறாரு. என்னாச்சு டே அப்படிங்கிற மாதிரி டே கிட்ட வந்தா, அங்கேயே நில்லு பக்கத்தில் வராட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஆச்சு? ஆ என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப்பனை வந்தால் டேக்கு ஏதோ ஒரு மெமரி ரீக்கப் ஆகுது. ஒரு மாதிரி டார்க் ரூமில் நம்ம டே பயங்கரமாக கதறி எழுத மாதிரி ஒரு குட்டியாக ஒரு மெமரி மாதிரி ரீக்கப் ஆகி, பக்கத்தில் வராட பக்கத்தில் வரான்னு பக்கத்தில் வந்தீங்கன்னா எதை வச்சு அடிப்பேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க லாம்பை தூக்கி ஜங்குக்கே அடிக்க போகிறாரு. இந்த மாதிரி அடிக்க போகிறத பார்த்துட்டு ஜங்கு கிரிப்பட்டையோட ஹேண்ட்ஸை பிடிச்சா, ஹேண்ட்ஸை விடு ஹேண்ட்ஸை விடு என்னை விடுனுங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வேர்டை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மயங்கி விழுந்துருவார். இந்த மாதிரி விழுறதை பார்த்துட்டு ஜங்குக்கு செம ஷாக் ஆகி, டே உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸ் அப்படியே கப்பனப்படி நோட் பண்ணா. டே ஃபுல்லாக மயங்கிருக்கிறத பார்த்துட்டு டே உனக்கு என்னாச்சு டே ஏன்டா அப்படி இருக்கிற, ஐஸை ஓப்பன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி நம்ம ஜங்குக்கு அழுறாரு.
வாட்டர்லாம் எடுத்து டேயோட ஃபேஸில் தெளிக்கிறாரு. இந்த மாதிரி தெளிச்சா டே ஐயே ஓப்பன் பண்ணல. ஆனால் ஹார்ட் பீட்ஸ் இருக்குது. டே ஃபுல்லாக மயங்கிருக்கிற மாதிரி இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ரொம்ப பயமாகி சரி பேரண்ட்ஸ்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமை விட்டு வெளியே போகலாங்கிற மாதிரி போனால் நம்ம டே அப்படியே லைட்டாக முணுமுணுக்கிறாரு. அது அப்படியே பக்கத்தில் வராட முதல்ல என்னை விட்டு டூரை போ அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸை திரும்ப திரும்ப சொல்கிறது கேட்டு டோரை ஓப்பன் பண்ண போன நம்ம ஜங்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி தனக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸ் அப்படி கப்பனப்படி உனக்கு என்னாச்சு ஏன்டா அப்படி வியடாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கப்பனப்படி எவ்வளவோ நம்ம ஜொங்கு கத்தியே பேசுகிறாரு. ஆனால் டேக்கு எதுவுமே கேட்கல. சொன்ன வேடை ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பார். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜொங்கு கம்பி எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே போயிடுவார். நம்ம டேக் வந்துட்டு நைட் அந்த மாதிரி நடந்த மூமெண்ட் எதுவுமே அவருக்கு மெமரியில் ஞாபகமே இல்லை. அவர் அப்படியே எழுந்து பெட்டு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நைட்டு எதுவுமே நடக்கலையா, என்னாச்சு, மாமே வந்து ஹக் பண்ணா, அப்புறம் என்னாச்சு, ஒரு வேளை மாமா என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டானோ அப்படிங்கிற மாதிரி. மாமாவுக்கு நம்மளை பிடிக்கல, ஜங்குக்கு தன்னை பிடிக்கல, அதனால தன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு போலுக்கு. அதுதான் நாங்கள் 2 பேருமே க்ளோஸ் ஆகல போலுக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லாமல் நம்ம டைமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே கரெக்டாக பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஜொங்குக்கு இப்போ அந்த ரூம்குள்ளே என்ட்ரான்னா நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு மாமா என் மேலே ஏதாவது கோவத்தில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நோட் பண்ணிவிட்டு உன் மேலே என் பேபி கோவப்பட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட க்ளோஸ் ஆகிற அந்த மாதிரி க்ளோஸ் ஆகிட்டான். ஃபஸ்ட்டில் ஸ்மைல் பண்ணபடி பேசினோம். நம்ம டேயோட நெக்கை ஹோல்ட் பண்ணபடி க்ளோஸ் ஆகிட்டு கேஸ் பண்ண நம்ம ஜொங்கு கீழே பாரா இந்த மாதிரி இழுத்தோம். ஜொங்குக்கு பூச்சி தள்ளி விட்டுட்டு இப்படிலாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு பேக் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவாரா. இது என்னடா பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலே நான் உன்னை கிஸ் பண்ணுறதுக்கு ஹோல் ரைட்ஸ் இருக்குது, நான் ஹஸ்பண்டாகவே மாறிட்டேன், கிஸ்ஸு கூட கிடைக்கலன்னா என்னடா இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ என்னடா அப்படி பண்ணிட்டு போகிறேங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணபடி வந்தா நம்ம வந்து பயங்கர நர்வஸில் சொட்டிங்லேயே இப்போ ரொம்ப பண்ணிட்டேன். அங்கிள் நோட் பண்ணிவிட்டு வாவ் பேபி நைட்டு ஜங்கு கதறி அழுத வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே கேட்டுக்கிட்டே அந்த மாதிரி இருக்குது. சைல்டில் ஒரு டைம் தான் பயமுறுத்தினேன், இன்னுமா அந்த மெமரி உனக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி நக்கலாக வேற சிரிச்சுக்கிட்டு நோட் பண்ணிகிட்டு இருக்கான். குக்கில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஜொங்குக்கு ஒன்றுமே புரியாமல் நேராக கிளறிங்க வந்தா. இப்போ காலேஜில் தான் ஹாரி பக்கத்தில் உட்காந்துருந்து நம்ம நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஹாரியுமே டேயோட பாடி முழுக்க செக் பண்ணி பார்க்குறாரு. என்னடா பேசுகிறது எப்போது மாதிரி தான் பேசுகிறான், ஹஸ்பண்டை பற்றியும் பேசலை, நைட்டு ரொமான்ஸ் நடந்ததை பற்றியும் பேசலை, நெக்லேயே ஹேண்ட்ஸில் எங்கேனே இக்கியமாக இருக்காங்களே, இவன்கிட்ட கேட்டால் அடிப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஹாரி அப்படியே நம்ம நோட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஜிமினாடா நம்ம ஜொங்குக்கிட்ட வந்துட்டு ஆமாம் ஜொங்குக் ஐயாங்க கூட லைஃப்பை ஷேர் பண்ணிட்டியா, எப்படி இருந்துச்சு நேற்று நைட், நீங்கள் 2 பேரும் உங்கள் மனசை விட்டு நல்லா பேசிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எங்கே பேச அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சொல்கிறாரு. கேட்டு சுகா ஷாக் ஆகி என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நைட்டு நடந்த மூமெண்ட் அப்படியே சொல்கிறாரு. இல்லைடா ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்ல ஜிமினாவே இந்த மாதிரி தான் கத்தி கதறி அலறணும் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம சுகாவோட மோட்டில் அடித்தா உண்மையை தானே சொல்கிறேன், அதே தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்ல அவனும் பயந்துருப்பானுங்கிறேன் அப்படிங்கிற அப்படிடான்டா அப்படிங்கிற மாதிரி சுகாவும் ஜங்குக்கு மாட்டி பேசினேன். ஆமாம் ஜங்குக் ஃபஸ்ட் டைமு நாங்களும் அப்படி கொஞ்சம் ப்ளே பண்ண சொல்ல நான் பயத்தில் கதறிட்டேன், அப்புறம் போக அது எங்களுக்கு போச்சு அது பிறகு எனக்கு பயமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறது கேட்டு ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் எனக்கு போய்தான்ட்டே பயத்தில் அந்த மாதிரி கத்திட்டான் போலுக்கு மயங்கிட்டான் போலுக்குங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுருவாரு. இப்போ அப்படியே ஹவுஸில் தான் நம்ம ஹவுஸ்குள்ளே என்ட்ரானா ஜொங்கு கூட மாமுக்கு தான் பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி என்ட்ராகிற பட்டுட்டு டேயா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஆல்ரெடி ஜிமினாவோட மாம் வந்து நம்ம ஜொங்கு கூட மாமுக்கிட்ட என்னெல்லாமோ சொல்லி கொடுத்துருப்பாங்க போலிக்கு. வந்தோடனே டேக்கு ஒர்க்கு கொடுங்க, அவன் தான் உங்கள் சன்னை மேரேஜ் பண்ணியாச்சுல, அப்போ உங்கள் ஹவுஸில் இருக்க ஹோல் ஒர்க்கையும் தானே பண்ணணுங்கிற மாதிரி நம்ம பனிஷ் பண்ணிட்டு இப்படி வர ஜிமினோட மாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி என்ட்ராகிற நோட் பண்ணிவிட்டு அங்கன்னு கூப்பிடவும் சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஜொங்கு கூட மாம் பக்கத்தில் வந்து நின்னேன். காலேஜுக்கு போனதெல்லாம் கரெக்டு தான், டைம் ஆயிடுச்சுல, எனக்கு ரொம்ப பசிக்குது, போ எனக்கும் உன்னோட மாமுக்கும் என்னோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா
ரொம்ப பசிக்குது, மெய்ட்ஸ் எல்லாரும் வெளியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் எனக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ப்ரிப்பேர் பண்ண தெரியாதுன்னா ஏன்டா ஏன் சன்னை மேரேஜ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுறாங்க. ஃபைட்டு பண்ணி அப்படி பிளேட்டெல்லாம் தூக்கி எறிய தெரிஞ்சிச்சு, திட்ட தெரிஞ்சிச்சு, ஹவுஸில் இருக்க எல்லாரையும் மிரட்ட தெரிஞ்சிச்சு, ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண தெரிஞ்சிச்சு. ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண தெரியாதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டுனா, ஃபுட்டு தானே வேணும் இப்போ பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஜங்குக்கோட மாமுக்கு நல்லா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணால் ஜிமினாவோட மாமுக்கு சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஸ்பைஸியாக பண்ணுறாரு. ஸ்பைஸியாக பண்ணி சால்ட்டெல்லாம் கொட்டுறாரு. எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளமாக பண்ணிகிட்ருக்க, இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுட்டை 2 பிளேட்டில் ரெடி பண்ணி எடுத்துட்டு நேராக வெளியே வந்தால் அந்த ஓல்டு மேடு தான், ஏன் பாஸ் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டை கேட்கவும், நானும் நிறைய டைம் ஜிமினாவோட மாமுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் முடியவே இல்லை ஆண்டி. இன்றைக்கி தான் கரெக்டாக ஜிமினாவோட மாமி என் ஹேண்ட்ஸில் சிக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இதை கொடுத்து அவங்க சன்னனா அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணாண்டா அப்படிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் இப்படியா சொல்கிற. ஃபுட்டை கொடுத்து நீங்கள் 2 பேரும் இப்போ சாப்பிடுங்க, அப்புறம் என்ன நீ ப்ரிப்பரே பண்ண சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபுட்டை 2 பேருக்கும் வேறு லெவலில் ரெடி பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக நல்லாவே நம்ம டைக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண தெரியும். இருந்தாலும் எனக்கா ஒர்க்கு குடிக்கிங்கிற மாதிரி 2 பேருக்கும் ஸ்பைஸியாக சால்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து டேபிளில் வைக்கவும், ஜங்குக்கோட டேடும் கிம்மும் வராங்க. ஐயோ, அங்கிளும் டாடி எங்கே மரம் வராங்கன்னு தெரியலையே, சரி சரி விடுட்டே, அவங்க கூட சேர்ந்து இவங்களும் கம்பெனியை என்ஜாய் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே நக்கலை சிரிச்சபடி, ஆண்டி மாம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜிமினாவோட மாம் தான், என்ன இவன் மவுட்டிலேருந்து மாம்னுங்கிற வேர்டா, இவன் மாம்னு கூப்பிட்டா டவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே நோட் பண்ணா, சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நக்கலாக வேற பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தேன் ஜங்குக்கோட மாம் வேகமாக இந்த ஃபுட்டை எடுத்தா, ஜிமினாவோட மாமும் வேறு வழி இல்லாமல் இந்த ஃபுட்டை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்து 2 பேருமே அப்படி சாப்பிட போனால், சீக்கிரம் சாப்பிடுங்கிற மாதிரி நோட் பண்ணால், அதை எடுத்து 2 பேருமே டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா அது பயங்கர ஸ்பைஸியாகவும் சால்ட்டாகவும் இருக்க மூமெண்ட்டுக்கு பயங்கரமாக துரத்துறாங்க. மேடுக்கிட்ட தண்ணி கொண்டு வானுங்கிற மாதிரி கத்துறாங்க. இந்த மாதிரி கத்துனா கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு கிம்மும் ஜானும் வர்றதை பார்த்துட்டு, அவங்க ஜங்குக்கோட மாம் தான், உங்கள் சிஸ்டரோட சன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்க சொன்னீங்களே என் சன்னுக்கு, அவன் என்ன மாதிரி எனக்கு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கான்னு பாருங்கங்கிற மாதிரி அந்த ஃபுட்டு பிளேட்டை கொடுக்கவும், அங்கிள் வேண்டாம் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஜங்குக்கோட டேடோட ஹேண்ட்ஸ்லேருந்து ஃபுட்டை வாங்கலானுங்கிற மாதிரி போனோம். என்னோட சிஸ்டரோட சன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நல்லா தான் பண்ணியிருப்பேனுங்கிற மாதிரி டே சொல்கிறது கேட்காமலேயே அதை எடுத்து சாப்பிடுவாரா. போச்சு அங்கிள் இன்னைக்கு எல்லாம் அவரோட கண்ட்ரிக்கு கிளம்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஜான் டாட்டை நோட் பண்ணோம். நம்ம ஜான் அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடுவாரா. சாப்பிட்ட உடனே என் சிஸ்டரோட சன்னுங்கிறத ஃபுட்டு மூலியமாகவே ப்ரூவ் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளையும் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணா இந்த மாதிரி டண்டா பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணுவா. அவளோட ஞாபகத்தை இப்படி எனக்கு கொண்டு வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் அவர் திங்க் பண்ணிட்டு, டேமா இவர் கிரேட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அப்போ பிடிச்சிருக்காங்க, இன்னும் வேணா எட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போட்டும் இதே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கீழே வச்சா கிம்மு சும்மா இல்லாமல் அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட போகிறா. டே கிம், உனக்கு ஏன்டா தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா நம்மகிட்டேடா டேடு சிக்கிட்டாரு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன் அங்கிள் நீங்களே சாப்பிட்டு என்ன பாராட்டுனீங்க, டேடுக்கிட்டே நான் பாராட்ட வாங்கண்டா, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சாப்பிடட்டுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானோட ஆன்சர் எடுத்து விடவும், சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜான் நோட் பண்ணா, பார்த்தியா என் சன்னுக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை, எப்படி எடுத்து சாப்பிடுனுங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட போனா, சாப்பிட்ட பிறந்தானே தெரியும் அந்த அக்கறையா ரிவெஞ்சா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணா. அந்த ஃபுட்டை கிம்பு சாப்பிட்டுட்டு, டே மேம் நீ ப்ரிப்பேர் பண்ணியா மேடு ப்ரிப்பேர் பண்ணாங்களா, ஏன் டேட் மேடு ப்ரிப்பேர் பண்ணால் என்ன செய்வீங்க, ஹவுஸை விட்டு அவ்வளோ அடித்து துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே திங்க் பண்ணிட்டு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த 2 ஹேண்ட்ஸை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இப்படி இவங்க எல்லாருக்கூடையும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தா அதே பிளேஸுக்குள்ளே நம்ம ஜங்குக்கும் ஜிமினா வராங்க. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜிமினாவோட மாம் தான்,
எங்கே எல்லாருக்குமாடா இப்படி ஃபுட்டை கொடுத்து ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்க? இப்போ பாருடா உன்னை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட் பவுலும் அப்படியே வாங்கிட்டு ஜங்குக் இங்கே பாரு உன்னோட ஒய்ஃப்ட்ட உனக்காக ஆசையாக ரெடி பண்ணி வச்சுருக்கான், சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட மாமா கொடுத்தா ஹை ஹையாங்க பண்ணுனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வேகமாக வந்து ஜிமினாவோட மாமோட ஹேண்ட்ஸில் இருந்து பிடிங்கிட்டு போகிறாரு. குரங்கு பைய குரங்கு போட்டு எப்படி காட்டுறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்புலேயே ஜிமினாவோட மாம் நோட் பண்ணா. ஜிமின் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரிட்டு ஜிமினாவை நோட் பண்ணோம். ஹயாங் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானா நல்லா தான் இருக்கும்ங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஜிமினை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு பாவம் ஹயாங் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இல்லை பிள்ளைக்கு ஜங்குக்கு தான் பாவம் லைஃப் முழுக்க ஃபுட்டை எந்த ஃபுட்டை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அப்படியே அந்த ஃபுட்டு பிளேட்டை கீழே வைப்பாரா இந்த மாதிரி வச்சா என்னாச்சு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும் ஜங்குக்கோட மாமுமே இப்படி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை பார்த்து காண்டாகி ஜங்குக்கிட்ட உன்னை சிக்க வைக்க பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை அப்படியே கொண்டு வந்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. சாப்பிடு ஜங்கு, டேயே ஆசாசியாக உன்னோட மாமுக்கு ரெடி பண்ண ஃபுட்டு சாப்பிட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேக்கு ஒரு மாதிரி இவ்வளோ நேரம் ஜாலியாக விளாண்டவருக்கு ஜங்குக்கிட்ட கொண்டு கொடுக்குறத பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுது. என்ன மாமாட்ட கொண்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த பிளேட்டை நம்ம டே பிடிக்கிறாரு. இல்லை மாமா நீ இதை சாப்பிடாண்டா, உனக்கு நான் வேறு ஃபுட் எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் எங்களுக்கெல்லாம் வேணும்னே இந்த மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ணியா, அவனுக்கு தனியாக வேறு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட மாம் கோவமாக பேசுகிறத கேட்டு ஏமா இப்போ மொத்தம் திட்டிகிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன அதை சாப்பிடணும்ல தானே கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபுட்டை சாப்பிட போவாரா. ஐயோ போச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணா போச்சு இன்னைக்கு ஹையாங் ஜங்குக்கிட்ட சிக்கினார் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணா. அதை நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு பா பேபி உண்மையிலே ரொம்ப ஸ்பைஸியாக ரெடி பண்ணியிருக்க, பட் சால்ட்டை கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்க. நெக்ஸ்ட் டைம் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்ல சால்ட்டை மட்டும் குறைச்சிடு, மற்றபடி ஃபுட்டு ரொம்ப ஸ்பைஸியாக அழகாக இருக்குது, எனக்காக ஒரு பிளேட் எடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இங்கேருந்து போனால் என்ன இந்த ஃபுட்டு மாமா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு ஸ்பைஸியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் நீ ரெடி பண்ணியிருக்கேங்கிற சூப்பராகவே இருக்குது, சால்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்கு ஏதோ ஒரு கெச்சப் நேம் வேறு சொல்கிறாரு, அந்த ஜாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செம்ம ஹாப்பியாகி அந்த அந்த ஜங்குக்கு சொன்ன அதையே ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருப்பாரு, மற்றபடி ஃபுட்டு செம்ம ஸ்பைசி தான். அப்படியே எடுத்துகிட்டு ரூமுக்கு ஹாப்பியாக போனால் இந்த ஜங்குக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட மாம் காண்டானா நம்ம ஜங்குக்கு உள்ளே போன வேகத்துக்கு நாக்கு வாய் மவுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ளே நின்று கத்துன்னு கட்டுறாரு. ஐயோ செம காரமெல்லாம் இருக்குது, எப்படிடா எல்லாருக்கும் இந்த ஃபுட்டை கொடுத்த நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே அங்கிட்டும் இங்கிட்டும் கட்டிக்கிட்டு நடக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு நான் கூட கெத்தாக பேசிட்டு வந்ததை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சேன், என்னம்மா வைஃபை சேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா என்னமோ மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே வெளியே நிற்பாரா. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஐயா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எட்டி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எட்டி பார்க்க வைப்பாரா. இந்த மாதிரி பார்க்க வச்சா ஜொங்குக்கு அங்கிட்டு இங்கிட்டும் கட்டிக்கிட்டு குட்டிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ மாமாவுக்கு என்னடா ஆச்சு, உன் ஃபுட்டோட மேஜிக் தான், மாமா தானாகவே ஜம்ப் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னான், என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்டால் நீ அவ்வளோக்குள்ள சில்லி பவுடரையும் சால்ட்டையும் கொட்டி விட்டுருக்க, சில்லி பவுட்ரு கொட்டினப்ப மட்டுக்குன்னு அவர் இந்த குதிக்கிறாரு ஜம்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஷாக்காகி டக்குன்னு இந்த ஃபுட்டு பிளேட்டை ஜிமினாட்ட கொடுத்துட்டு மாமா உனக்கு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ளே வேகமான்றானா. வந்ததை பார்த்து அடுத்த செகண்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே பெட்டில் உட்காந்துக்கிட்டு அது ஒன்றும் இல்லை டேமா சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அந்த ஸ்பைசி அந்த சில்லி அந்த காரத்துக்கு என்னடா பண்ணனுங்கிற மாதிரி வாட்டர் எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா வாட்டர் இல்லை. இந்த மாதிரி இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட வந்துட்டு மாமா ரொம்ப காரமாக இருந்துச்சாடா, ஏன்டா அப்போ அப்படி அந்த பிளேட்டில் இருக்க ஃபுட்டை ஒரு டைமுக்கு 3 டைம் எடுத்து சாப்பிட்டேன், அதான் காரமாக இருக்குன்னு தெரியுதுலடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோமாட்டிட்டு நான் உனக்கு இப்போவே போய் வாட்டர் எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி போய் வேகமாக போய் வாட்டர் பாட்டில் எடுத்து வந்து ஜங்குக்கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ ட்ரிங்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்குமே ட்ரிங்க் பண்ணுறாரு. வாவ் செமையாக இருக்குது.
அப்படிங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்டை வெளியிடனே நம்ம ஜிமினை நோட் பண்ணிட்டு இருந்தா ட்ரிங்க் பாட்டில் அந்த வாட்டர் பாட்டில் இருக்காது எல்லாத்தையும் ட்ரிங்க் பண்ணியுமே நம்ம ஜங்குக்கு அந்த காரம் குறையவே இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன மாமா இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவ்வளோ காரமாக இருந்துச்சு பேபி நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கட்டே நோட் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் கூட திங்க் பண்ணாமல் டேயை க்ளோஸ் ஆகிட்டு டேயோட லிப்பில் கிஸ் பண்ணிடுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணதை பார்த்துட்டு ச்சே என்ன மாதிரி மூமெண்ட்டில் எப்படி கிஸ் பண்ணி இங்கேருந்து என்னை போக வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா காண்டாகி அங்கேருந்து போனால் டேக்குமே செம்ம ஷாக் ஆகுது. ஜொங்கு கிஸ் பண்ண மூமெண்ட் ஜொங்குக்கை விட்டு அப்படியே மூவ் ஆன் ஆகலான்ங்கிற மாதிரி டே ஸ்ட்ரகிள் பண்ணால் நம்ம ஜொங்குக்கு டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சபடி ப்ளீஸ் மூவ் ஆன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் டேக்கி அப்படியே பாடி முழுக்க ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. அவர் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் நடுங்கவும் செய்கிறாரு. ஆனால் பட் நம்ம ஜங்குக்கு அந்த ஃபீல் இல்லை. டே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறான் அப்படிங்கிற ஃபீல் இல்லை. ஆனால் டேக்கு பயங்கரமாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணால் டோர் தான் ஓப்பனில் இருக்கே. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை ஜிமினாவோட அங்கிள் நோட் பண்ணுவார். டேக்கி ஜங்கு கிஸ் பண்ணிகிட்ருக்குது இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டா அங்கேருந்து போனால் அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணால் நம்மகிட்டே அப்படியே பெட்டில் ஜங்குக்கு விட்டு தூரம் வந்து உட்காருதாரு. என்ன மாமா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன பண்ணேன் கிஸ் தானடா பண்ணேன். இப்போ என்ன பேபி எனக்கு அந்த காரமே போயிருக்கு. இப்போ என்ன என்னோடய மவுத்து நார்மலாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிஸ் பண்ணியிருப்பார்ல அந்த மொமெண்ட்டில் ஃபீலிங்ஸ்லேயே டே பேக்கப் பண்ணவும் டேக்கு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்ல ஒரு நர்வஸான ஃபீல் டக்குன்னு ஜங்குக்கை விட்டு எழுந்துக்கிறாரு. மாமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நீ இங்கே இரு நான் போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போனால் என்னடா எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் வந்தால் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போகிறானேங்கிற மாதிரி ஜங்குக்குமே சரி போகட்டும். ஆனால் கேஸு செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போவார். இப்போ அப்படியே ஒரு 2 வீக்கிட்ட போயிட்டு நம்ம டேக்குக்கு மேரேஜுக்கு 2 வீக் போயிடுச்சு. ஜங்குக்குமே எவ்வளவோ டேக்கிட்ட க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறாரு. பட் நம்மகிட்ட டக்குன்னு இக்னோர் பண்ணிவிட்டு ஜங்குக்கை விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. இது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. தன்னை லவ் பண்ணுறான் தன்னை தான் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சா கிட்ட போனால் ஹக் பண்ணால் கிஸ் பண்ணால் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருந்தான். ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் ஒருவேளை என்ன பிடிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு இப்போது காலேஜோட டெரஸில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்குது. சுகர் நோட் பண்ணிவிட்டு உனக்கு என்ன பைத்தியமாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாண்டா எனக்கு பைத்தியம் தான்டா. டே என்ன லவ் பண்ணுறான் என்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான்னு எல்லோரும் சொன்னிதான்டா அவனை மேரேஜ் பண்ணி வச்சிங்க. ஏன் உனக்கு தெரியாத ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும் எனக்கும் தெரியும் டே என்ன லவ் பண்ணுறான்ட்டு. ஆனால் நான் அவன்கிட்ட போனாலே நான் மூவ் ஆன் பண்ணுறேன்டா. மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சு. சின்னதாக கூட அவன்கிட்ட க்ளோஸாக போய் பேச முடியல. பக்கத்தில் போனாலே பயந்து அங்கேருந்து ஓடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஷாக் ஆனால் சுகா கிட்ட ஹாரி கிட்டலாம் ரொம்ப க்ளோஸாக அழகாக பேசுகிறாருல. ஆனால் ஜொங்கு க்ளோஸாக வந்தால் ஏன் இப்படி நடந்துக்கிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணால் அதாண்டா எனக்கு புரியல. மேரேஜுன்னு எப்போ எங்கள் 2 பேருக்குள்ள முடிஞ்சிச்சோ அப்போதுலேருந்து என்னை பாட்டாலே பக்கத்தில் வர மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா சுகாவுக்கு ஜிமினாவுக்கு ஹாரிக்கு ஒன்றுமே புரியல. நீ என்ன சொல்கிற டே உன் கூட ஹாப்பியாக இருப்பான்னு நினச்சா நீ இப்படி சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு என்ன பண்ணனே தெரிலடா. ஏன் அவன் அவ்வளோ வியடாக நடந்துக்கிறானுங்கிறது தெரியல. ஒரு வேளை என்ன அவனுக்கு பிடிக்கல பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அதே டெரஸுக்கு நம்ம டே வராரு. என்னடா எல்லோரும் என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? மாமா நீ என்னடா பண்ணுற? என்ன ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு திட்டுனேன் வான் பண்ணுனேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க காலேஜில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு கூட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த பாட்டில் அப்படியே வாங்கி நம்மகிட்ட ஸ்கிப் பண்ணி குடிப்பாரா? இந்த மாதிரி குடிச்சாட்டே பக்கத்தில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கல. இப்போ பாருங்கள் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வாங்கி ட்ரிங்க் பண்ணுற டேயை பேக்கப் பண்ணபடி டேயோட நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பைட் பண்ணுவாரா? அந்த மாதிரி பைட் பண்ணால் டக்குன்னு நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுற மாமா? இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்களே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நார்மலாக பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் டேயோட ஹேண்ட்ஸு பாடிலாம் கொஞ்சம் ஷேக் ஆகுறது டக்குன்னு ஷொட்டிங் ஆகுற மூமெண்ட் ஒரு நர்வஸான ஒரு ஃபீல் டேக்குள்ளே வருதுல்ல. ஜங்குக்கப்பட்டுட்டே பயப்படுறாருல
அந்த மூமெண்ட்டை அவ்வளோ பேர் நோட் பண்ணி ஷாக் ஆனா, நீ நீ வந்து நீ வந்து ஏதோ ட்ரிங்க் பண்ணதில் டிஸ்டர்ப் பண்ண இருப்பாப்புகளுக்கு, நான் பிற உன்ட்ட பேசுகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டில் அங்கேயே வச்சுட்டு ரன் பண்ணபடி ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா கீழே வச்ச பாட்டில் அப்படியே நம்ம ஜங்குக்கு எடுத்து ஸ்கிப் பண்ணபடி சொன்ன போட்டு நம்மளல இதாண்டா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோமா பேசவும், டேய் கொஞ்சம் டைம் கொடுறா, நாங்கள் 2 பேரும் டே கொடுத்து தானே இருக்கோம், நாங்கள் டேட்டை கேட்டு என்னங்கிறத கிளியர் பண்ணுறோங்கிற மாதிரி ஷிகாவும் ஹாரி அங்கேருந்து போனால் ஜிமின் அப்படியே ஜங்குக்கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு ஜங்குக், இந்த மாதிரிலாம் ஹயாங் பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுட்டுலாம் பேராதண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனை ஏன்டா நான் விட்டுட்டு போகிறேன், அவனை விட்டுட்டு போகிறதுக்காடா ஏன் கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினால சொல்கிறாரு. அப்படியா, விட்டுட்டு மட்டும் போகாதுன்னா நான் என்னங்கிறத நானே ஹயாங்கிட்ட கேட்குறேனுங்கிற மாதிரி அங்கேருந்து போனால் இப்போ அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகிடும். வந்து இன்னைக்கு ஹவுஸில் நார்மலாக அவர் மட்டும்தான் இருக்கிறேங்கிற திங்கிங்கில் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணபடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேரை ரப் பண்ணபடி அண்ட் ரூமில் மியூசிக் கேட்கறதுக்கு மியூசிக் திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதில் மியூசிக் கேட்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணபடியே ஜங்குக்கு ஹவுஸில் இல்லை, பேரண்ட்ஸ் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான்டா இந்த ஹவுஸுக்கு கிங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு ஜாலியாக ப்ளே பண்ணபடி டான்ஸ் ஆடினபடி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவலை வச்சுக்கிட்டு ஹேரு ஃபேஸு பாடி ரப் பண்ணபடியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி யாருமே இந்த பிளேஸில் இல்லாத மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சின்ன காலேஜ் ஒர்க் விஷயமா வெளியே பண்ண ஜங்குக் அந்த ஒர்க்கு பிரேக் ஆன மூமெண்ட்டுக்கு ஜிமினாவும் ஜங்குக்கு நேராக ஹவுஸ்குள்ள என்றான்னா இந்த மாதிரி டேயோட ரூமுக்குலேருந்து ஹெவியாக மியூசிக் சவுண்டு கேட்குறத கேட்டுட்டு ஹயாங் ஜாலியாக டான்ஸ் ஆடும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால், என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாம் ஆமாம் ஹவுஸில் யாருமே இல்லாட்ட அவனுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிவிட்டு செமையாக டான்ஸ் ஆடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ ஹாப்பியாக இருப்பான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குமே நேராக என்ன செய்வார்னா ரூமுக்கு வருவார். இந்த மாதிரி ரூமுக்கு வந்தேன் அதேமாரி தான் வேறு ட்ரெஸ் எதுவுமே போடல, யாரும் தான் இல்லையே, அதனால டவலை மட்டும் வேர் பண்ணபடி அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத பேக் சைட்லேருந்தே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, பேபி என்னம்மா ஸ்டெப் போடுது, அங்கே மாரெல்லாம் நின்று ஸ்டெப் போடுது, எங்கள் மாரை திரும்பி போட்டால் தானே மாமே ஃபுல்லாக பார்க்க முடியுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிட்ட பொறுமையாக வருவார். அந்த மாதிரி வந்தால் நம்ம அங்கிட்டும் இங்கிட்டும் டான்ஸ் பண்ணபடி அப்படி திரும்ப திரும்புகிற நம்ம ஜங்குக்கு டக்குன்னு பிடிக்கவும் நம்ம ஷாக்கில் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், ஓ பேபி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, க்யூட்டாக இருக்கிற, செம்ம ஹாட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அப்படியே பெட்டில் புஷ் பண்ணபடி மேலே நம்ம ஜங்குக்கு ஓவர் ஆகுறாரு. இந்த மாதிரி ஓவர் ஆனோம் செம்ம ஷாக் ஆகி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த மாதிரி அவளோட இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு செம ஃபீலிங்ஸ் ஆகி டேயோட பாடி ரப் பண்ணபடி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணால் நம்ம பயத்தில் கதறி அழ ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டாகி உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன தானடா மேரேஜ் பண்ணியிருக்கேன், ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிறேன் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிட்டு டேயை பிடிச்சி பெட்லேருந்து புஷ் பண்ணி தூக்குவாரா. அந்த மாதிரி தூக்குனோம் அந்த க்ரை பண்ண மூமெண்ட்டுக்கே நம்ம மயங்கியிருப்பார். இதை பார்த்து நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி, ஏன்டா எப்போ பார்த்தாலும் மயங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பயமாகிடுது. இந்த மாதிரி பயமானா அன்னைக்கு மட்டும் தான் மயங்கிட்டார். ஆனால் வாட்டர் தெளிச்சதோடு நம்மகிட்ட எழுந்திருப்பார். இன்றைக்கி எழுந்துக்கவே இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி டாக்டருக்கு கால் பண்ணி ஹவுஸ்க்கு வர சொல்கிறாங்க. இந்த மாதிரி வர சொன்னால் டாக்டர் நம்மகிட்ட செக் பண்ணி பார்த்துட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஃபிசிக்கலாக அட்டாக் ஆகிருக்காரு, அவர் நார்மலான பர்சன் மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு ஏதோ ஒரு ஃபாஸ்ட் மெமரி இருக்குது, அது ரீக்கப் ஆக சொல்ல தான் அவர் மயங்குறாரு, அவரோட பிரெயின் ரொம்ப வீக்காக இருக்குங்கிற மாதிரி என்னெல்லாமா சொல்லிட்டு அங்கேருந்து போனோம். டேக்குள்ளே இப்படி ஒரு ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கும் ஜிமினாவும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஹவுஸ்க்குள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன் பை ஒன்னாக என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒன் பை ஒன்னாக என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டு நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவோட அங்கெல்லாம் பயங்கரமாக அடிக்கிறாரு. இப்படி என்ட்ரானோடனே அடிக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜிமினாவோட மாம் காண்டகி ஏன் இந்த மாதிரி பண்ணுறேங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணால், நீடா இதுக்கெலாம் காரணமா, ஏன்டா என் ஹயாங்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்ட, ஏன்டா என் ஹயாங்க அப்படி பயமுறுத்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனா இங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு டாக்டர் வெளியே போக சொல்ல, இவனுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு, ஜிமினா நீ இங்கே தானே இருந்திருக்க, உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியாது, ஆனால் பட்
என்னோட மாமோட ரூமில் ஒரு குட்டி டைரி இருக்குது. அதில் நிறைய பென் ட்ரைவ்ஸ் அது இதுங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. அதில் வேணால் செக் பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த இதில் ஒரு பென் ட்ரைவ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டேயை வந்து சைல்டில் அவங்க டேடு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போக சொல்லலாம். டேயை வந்து நீ இந்த ஹவுஸில் இருக்கக்கூடாது, நீ இந்த ஹவுஸ் விட்டு வெளியே போகணும், டேடு பிடிக்கலன்னு சொல்லணுங்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்டெப் மாம் எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க அந்த மாதிரி டார்ச்சர் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஜிமினோட அங்கிள் ஒரு வீடியோவாகவே எடுத்துகிட்டு இருப்பான். அது போடாதுன்ட்டு டேயோட இந்த லுக்கெல்லாம் நோட் பண்ணிவிட்டு டேக்கிட்ட ஒரு டார்க் ரூம்குள்ளே போட்டு அடைச்சி கொஞ்சம் மிஸ்பிக்காக ப்ளே பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். அப்படி ட்ரை பண்ண சொல்ல அந்த பிளேஸில் ட்ரிப்பை முடிச்சுட்டு வர டேயோட டேடோட வாய்ஸை கேட்டு அந்த ரூம் அவுட்டில் டேயை போட்டு லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டார்க் ரூம்குள்ளே சின்னதாக கூட வெளிச்சம் இல்லாமல் அந்த டார்க் ரூம்குள்ளே போட்டு அடைச்சி லாக் பண்ணிவிட்டு அவன் மட்டும் வெளியே வந்துடுவான். அந்த மாதிரி வெளியே வந்தால் டே எங்கங்கிற மாதிரி உள்ளே நின்றாக்குற டேடு கேட்கவும் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரிப்புக்கு வெளியே போயிட்டான், அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு அவரோட டேடும் நம்பியிருப்பார். ஆனால் அந்த ரூமுக்குள்ளே 2 டேஸாக டே அடைச்சி போட்டிருந்துருப்பாங்க, ஃபுட்டு வாட்டர் எதுவுமே கொடுக்காம. அதனால தான் இப்போ வரைக்குமே டார்க் ரூமுக்குள்ளே நம்ம டேயால் சிங்கிளாக இருக்க முடியாது. அந்த லைட்ஸை கூட போட்டுகிட்டே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அது இந்த வீடியோவை பார்க்க சொல்ல தான் ஜங்குக்கு புரியுது. ஏன் தான் டச் பண்ண சொல்லலாம், ஜங்குக்கிட்டே ஏன் இவ்வளோக்குள்ளே பயந்தான், அப்போ இதுக்கு இதான் ரீசன் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் ஜிமினாவும் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த வீடியோ கிளிப்லாம் பார்த்து. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம அப்போவே கோவம் வந்துருக்கும். இருந்தாலுமே இதை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் இருக்கிறான், அவனுக்குள்ளே இப்படி ஒரு இது சைல்ட்லேருந்து இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ஜிமினாவும் ஜங்குக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதேமாரி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிவிட்டு ஜிமினா கோவமாக ஜிமினோட மாமையை பிடிச்சி திட்டுறாங்க. இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணீங்க, நான் உங்கள் சன்னு தானே, இதே மாதிரி உங்கள் சன்னை யாராவது இப்படி டார்ச்சர் பண்ணால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக க்ரை பண்ணா டேயோட டாடிக்கிட்ட நம்பவே முடியல. இந்த மூமெண்ட்ஸ் வீடியோஸ் அந்த பேப்பர்ஸ் எழுதி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவோட மாமா நோட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு என் சன்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்களா 2 பேரும் சேர்ந்து, உன்னை நம்பிட்டானே அவனை இந்த பிளேஸில் சிங்கிளாக விட்டுட்டு போனேன், ஏன் இந்த மாதிரி என் சன்னுக்கிட்ட நடந்துக்கிட்டேன், என்னைக்காவிட்டு ஓ சன்னுக்கிட்ட நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேனா, அவன் நான் என்னோட சன்னை தானே திங்க் பண்ணி கேர் அளவாக கொடுத்து பட்டுக்கிட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ணனுங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்னா இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டிஸும் டே மேலே தான் இருக்குது, டேக்கு தான் ஹோல் ரைட்ஸ் இருக்குது, என் சன்னுக்கு அது கிடைக்கணும்னு நினச்சேன், அப்போட்டே இங்கேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சேன், அதான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினா இதை கேட்டுட்டு நம்ம ஜான் நம்ம ஜிமினோட மாமா வந்து ஸ்லாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணிவிட்டு இதுக்கு அப்போவே கிம்மோன்ட்ட சொன்னேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அப்படி உனக்கு ஒரு லைஃப் வேணும்னா என்கிட்ட விட்டுருன்ட்டு நீ மட்டும் நான் சொன்ன போது ஏன் கூட அனுப்பியிருந்தேன், இந்த ப்ராப்ளம் டேக்கு வந்துருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமாக திட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டா இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் ஃபுல்லாக மயங்கியிருக்கான். டாக்டர் செக் பண்ணி இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு அவனோட பாடிக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், மயக்கத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டுட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி ஸ்டெப் மாமோட பிரதரையும் அந்த பிளேஸ்லேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுவார் நம்ம டேயோட டேடு. இந்த மாதிரி ஹோல் ஒர்க்கையும் என்னோட சன்னை சைல்ட்லேருந்தே டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, எனக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, இன்னும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் பண்ணுவாங்க, ஏன் சன்னுக்கு சேஃப் இல்லை, இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவுக்கு அவங்க மாம் போகிற மூமெண்ட் பார்க்க சொல்ல பெயினாக இருந்தாலுமே அவங்க மாம் இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணதுனால அதை பெருசாக அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணிடுவார். ஜிமினாவோட மாம் அங்கேருந்து போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு க்ரையிங் வந்தாலுமே இது உங்களுக்கு ஏற்ற ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு ஜிமின் அவரோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு வெளியே வரா. இதை நம்மகிட்ட டேடு நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என் மாமுக்கு இந்த பிளேஸில் என்ட்ரி இல்லைன்னு சொல்ல நானும் அவங்க கூட தான் வந்தேன், எனக்கு இந்த ஹவுஸில் இனி இடம் இல்லை, நான் அங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவோட ஹேண்ட்ஸ் அப்படியே நம்ம டேயோட டேடு பிடிச்சிட்டு என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ இங்கேருந்து போயிட்டேனுங்கிறது மட்டும் டேக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அவன் பிறகு என்கிட்ட திரும்பவும் ஃபைட் பண்ணுவான், ஹையாங்கு தான் என்ன சேர்லேருந்து பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்படியா சரி ஓகே இந்தா இந்த பிளேஸில் மறைஞ்சே உட்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹால்லே குட்டியாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூம்குள்ளே போய் ஸ்டோர் ரூம் மாதிரி அந்த ரூம்குள்ளே நீ மறைஞ்சே உட்காரு,
உன் பிரதர் உன் மேலே லவ் வச்சுருக்கானா வைக்கலையாங்கிறது நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ரூம்குள்ளே போட்டு நம்ம ஜிமினா உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னாட்டே டைம்லாம் ஸ்கிப் ஆகி அப்படியே அந்த ரூம்லேருந்து வெளியே வராரு. என்ன நடந்துச்சுங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம டேக்கு தெரியல. அந்த மெமரி மட்டுமா அப்படியே அழிஞ்சு போச்சு. ஜங்குக்கு அப்படி கிஸ் பண்ணது அந்த மாதிரி ப்ளே பண்ண மூமெண்ட் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அண்ட் ஜங்குக்கு உள்ளே வந்துட்டு டான்ஸ் பண்ண மூமெண்ட் தான் நம்ம டேக்கு ஞாபகம் இருக்குது. ட்ரெஸ்ஸை எப்போ சேஞ்ச் பண்ணுவோம், எனக்கு ஏன் ட்ரிப்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற திங்கிங்லேயும் மாமா இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, ஆமாம் எனக்கு ஏன் ட்ரிப்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே கீழே வந்தோம். டேக்கிட்ட கரெக்டாக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஸ்டெப் மாமும் அவரோட பிரதரும் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்கள போலீஸில் ஹேண்டில் பண்ணியாச்சுங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னோம். இதை கேட்டுட்டு அப்படியா போய் தொலைஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேடுக்கிட்ட வருவோம். டேடுகிட்டே ஹக் பண்ணிவிட்டு சாரிடா, உன்னை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாம் என்னன்னு திங்க் பண்ணேன். அந்த மாமோட லவ்வை என்னால் கொடுக்க முடியல, அப்புறம் எப்படி அதர் பர்சன்ட்டுக்கு உன்கிட்ட அந்த லவ்வை கொடுப்பாங்க, எனக்கே கொடுக்க முடியாத போட்டு அதர் பர்சன்ட் எப்படிடா அந்த லவ்வை உனக்கு கொடுப்பாங்க, சாரி டேடு தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி டேக்கிட்ட நிறைய ஃபர்கிவ்லாம் கேட்டு கிஸ் பண்ணிவிட்டு டே ஹக் பண்ணப்படி இருந்தான். நம்ம டே நம்ம வந்து ஹக் பண்ண பொசிஷன்லேயே அண்ட் ஹவுஸ்குள்ளே இருக்கிற ஜங்குக்கோட டேடு, ஜங்குக்கோட மாமு, ஜங்குக்கு மேட்ஸு எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருந்தா. ஜிமினா மட்டும் இதில் மிஸ் ஆகுறாருல, இதை நோட் பண்ணிவிட்டு டேட் எல்லாரும் இங்கே இருக்கிறோம், ஆனால் ஒரு பர்சன்ட் இங்கே இல்லையே அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாம் ஜிமினாவோட அங்கிளை அரெஸ்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இல்லை நான் அவங்களெல்லாம் கேட்கல, இங்கே இன்னொரு பர்சன்ட் மிஸ் ஆகுறாங்களே அப்படிங்கிற மாரி கேட்கவும், யார் மிஸ் ஆகுறாங்க, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஜிமினா எல்லாத்தையுமே அந்த ரூம்குள்ளே என்னென்ன நோட் பண்ணுவார் இந்த மாரி நோட் பண்ணால், டேடி ஏன் புரியாத மாரியே பேசிகிட்டு இருக்கீங்க, ஜிமினா எங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஜிமினாவா அவன் அவனோட மாம் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான், அவனுக்கு இந்த பிளேஸ் பிடிக்கலைங்க, அவன் மாமே இந்த ஹவுஸை விட்டு வெளியே போயிட்டாங்க, எனக்கு இப்போ இந்த பிளேஸ் எனக்கு தேவையில்லை, நானும் இங்கே இருந்து போகிறேன்னு சொல்லிவிட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு போக சொல்லிட்டேன், நீ இந்த ஹவுஸில் இனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜிமினாவை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாரி டேயோட டேட் இப்படி சொன்னால் டேயோட டேடோட ஷார்ட்டை கிரிப்பை பிடிச்சிட்டு, ஏன் டேட் இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்கு டேட் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்வீங்களா, எதுக்காக ஜிமினாவை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்புனீங்க, ஏன் அனுப்புனீங்க, எதுனால அனுப்புனீங்க, எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு பிரதர் அவன் மட்டும்தான் என்கிட்ட இந்த ஹவுஸில் லவ்வாக பேசினது, லவ்வாக நடந்துக்கிட்டது, கேராக நடந்துக்கிட்டது, எதுக்காக என் பிரதரை வெளியே அனுப்புனீங்க, எதுனால அனுப்புனீங்க, நீங்கள் கூட பிஸ்னஸ் விஷயமா மீட்டிங்க்கெலாம் அதர் பிளேஸ்க்கு போயிடுவீங்க, ஆனால் அவன் மட்டும்தான் என் கூடயே இருந்தான், ஏன் டேடு உங்களுக்கு தோன்றதை மட்டும் பண்ணுறீங்க, அப்போவுமே இந்த மேரேஜ் வேண்டாம்னு சொன்னேன், நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, இப்போ எனக்கு தெரியாமலே ஜிமினாவை ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க, அவங்க மாம் பண்ண தப்புக்கு எதுக்காக ஜிமினாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, ஏன் பிரதரை வெளியே அனுப்பினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கட்டிட்டு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறட்டேய ஜிமினா வேகமாக வந்து பேக்கப் பண்ணபடி, ஹயாங் உனக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அழுவாரா, அந்த மாதிரி அழுதான். ஜிமினாவோட வயசு தனக்கு பேக் சைடில் பேக்கப் பண்ணபடி கேட்குறத பார்த்துட்டு டேயோட டேடோட ஷார்ட்டை கிரிப்பாக படிச்சுட்டு போகிறல அதை அப்படியே விட்டுட்டு பேக் சைடில் இருக்கிற ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, ஜிமின் நீ இங்கேயா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் உன்னை விட்டுட்டு போகணுன்னு தான் நினச்சேன், ஆனால் டேடு தான் சொன்னார், நீ என் மேலே ஓவர் லவ் வச்சுருக்கியா, இந்த பிரதர் இல்லாமல் இந்த டே இருக்கவே மாட்டான்னு சொன்னார், அதை நீ ப்ரூவ் பண்ணிட்டேனுங்கிற மாதிரி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உண்மையிலே எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா, உன் மாமையும் அங்களையும் எனக்கு பிடிக்காது, மற்றபடி நீ என்னோட பிரதர், என்னோட ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினாவுக்கு செம்ம ஹாப்பியாகி பயங்கரமாக ஹக் பண்ணி க்ரை பண்ணி அழுதா. இங்கே கட்டாக்கி இப்போ யூமினுக்கு மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. மேரேஜ் ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக நடந்துட்டு இருந்தான். இப்போ மேரேஜெலாம் முடிஞ்சு ஜிமினா சுகாவோட ஹவுஸ்க்கு போயிடுவார். இப்போ பெட்ரூம்குள்ளே தான் நம்ம டேதான் பெட்டில் உட்காந்துருந்து ஏதோ காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, எப்போ பார்த்தாலும் காலேஜ் ஒர்க்கு இல்லாட்டி அவங்க கூடயாவது ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேப்டாப்பை தூக்கி எறிகிறாரு. மாமா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ தாண்டா என் பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸை கப்பனை வந்தா டே அப்படியே மறுபடியும் பயத்தில் அப்படி பாடியில் ஷேக் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஃபேஸை கப்பனப்படி ஜங்குக்கு அவரோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. என்ன பாருடா, நல்லா பாரு, உன் முன்னாடி இருக்கிறது யார், என்னோட மாமா. அப்படியா, மாமா உனக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்பவே பிடிக்கும், அப்புறம் ஏன் மாமாவை பார்த்து பயப்படுற அப்படிங்கிற மாரி சொல்லவும், அது அப்படிங்கிற மாதிரி நம்மட்டு கீழே ஃப்ளோரை பட்டபடி குனிஞ்சா, ஃப்ளோரை பார்க்காத
ஐ டு ஐ பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேய் அப்படியே நம்ம ஜொங்கு கூட ஐஸை ஐ டு ஐ பார்க்குறாரு. அந்த மாரி பார்த்தா எப்போதுமே உன்னோட ஐஸ் என்னோட ஐஸை விட்டு மூவ் ஆனே ஆக்கக்கூடாது, என்னை மட்டும்தான் நீ பார்க்குறேங்கிற மாரி சொல்லிட்டு க்ளோஸாக வந்து கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட்டில் நம்ம டேக் ஒரு மாதிரி பயமாக இருந்தாலும் ஜொங்குக்கு சொல்லியிருப்பார்ல, நீ என்ன மட்டும்தான் நோட் பண்ணணும், என்னை விட்டுட்டு நீ வேற எங்கேயும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஜொங்குக்கே பார்த்துட்ருக்க இந்த மூமெண்ட்டுக்கு அப்போல்லாம் பயந்துட்டு இருந்த நம்ம டேக் இல்லை, இப்போ அந்த பயம் இல்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது ஜொங்குக் தானே. ஜொங்குக்கோட ஃபேஸ், ஜொங்குக்கோட ஐஸ் இந்த ரெண்டையும் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறதுல ஜொங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி ஜொங்குக் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 2 பேருமே பயங்கரமாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணி அவங்க லைஃப்பை அப்படியே மூவ் ஆன் பண்ணுறாங்க. இப்படி மூவ் ஆன் பண்ணாட்டே நம்ம ஜொங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தா, மேரேஜ் ஆகி 3 மந்த் கழிச்சு தான் என் பேபி கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வந்துருக்கேன். இதை ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கலாமோ, என்ன பாரு என் ஐஸை பாருன்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட சீக்ஸை கப்பனபடி கிஸ் பண்ணா, போதும் மாமா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இப்போ மாமா மேலே இருக்க பயம் போயிடுச்சா அப்படிங்கிற மாரிட்டே கேட்கவும், மாமா பார்த்து நான் ஏன் பயப்பட போகிறேன், மாமன் தான் என்ன பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்கு கூட சேஸை பயங்கரமாக கடிச்சிச்சிருவார். டேய் ஏன்டா அப்படி கடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவ்வளோ நேரம் நீ எங்கெல்லாம் என்ன பைட் பண்ண, அப்போ நான் அப்படி தான்டா பண்ணுவேனுங்கிற மாதிரி டேய் ஜொங்குக்கு மேலே ஓவரானபடி பயங்கரமாக அங்கிட்டு இங்கிட்டும் பைட் பண்ணுறாரு. டே அங்கே ப்ளே பண்ணாட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி டேக்குள்ளே குட்டியாக ஃபைட்டு ரொமான்ஸு 2 கலந்தபடி பெட்டில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டோட இந்த மூவி ஏன் பண்ணுறேன், மூவி என்ன மாதிரி இருக்குனுங்கிறது எனக்கு தெரிலடா, எப்படி இருக்குனுங்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தால் அதை வேணால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, பாய்.